நிகழ்ச்சியாக பட்டிமன்றம். இது எப்பொழுதும் நம்ம மகரிஷியோட பிறந்த நாளில் இது மாதிரி நம்ம நிகழ்ச்சிகள் செய்யறது வழக்கம். அதில் நம்ம கோகன் ஐயாத இந்த தலைப்புகள்லாம் கொடுக்கறது. அதே போல இந்த முறை தலைப்பு பட்டிமன்றத்தோட தலைப்பு மனவள கலையில் மேலோங்கி இருப்பது ஆன்மீக உயர்வா சமுதாய உயர்வா அப்படிங்கிறத இந்த பக்கம் ஒரு 3 பேர், அந்த பக்கம் 3 பேர் பேச வந்திருக்காங்க. ஸோ ஐயா அதாவது லஞ்சுக்கு அப்புறம் சொன்ன மாதிரி ரொம்ப அண்ணாநகர் மன்றத்துக்கு பெரிய பழக்கம். கவிஞர், மருத்துவ எழுத்தாளர்களே, தொழிற்சாலைகளையும் எங்களுக்கு ஒரு நெருங்கிய தொடர்பு. ஸோ அந்த வகையில் ஐயா தலைமை தாங்கி அவங்க தான் பட்டிமன்றத்துக்கு கவியரங்கத்துக்கு இந்த மாதிரி தலைமை சரியான ஒரு நடுவரை நம்ம கோவேந்தர் ஐயா சூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த வகையில் ஐயா பட்டிமன்றத்துக்கு நடுவராக இருந்து ஆரம்பிக்குமாறு கேட்கிறோம். வாழ்க்கை மையத்தின் தளத்துடன் வாழ்க்கை மாநிலம் ஆளுநரோடு அமைதியாக அன்பர்களே, இன்றைக்கு அண்ணாநகர் மனவளக்கலை என்ற அறக்கட்டளையில ஆழியார் அறிவிப்பிற்கு பயிற்சிக்கு சென்றவர்களுக்கு தெரியும். ஆங்கிலத்தில்தான் ஒரு பட்டிமன்றம் நடத்தப்படுகிறது. அதில் மிகச்சிறந்த தலைப்புகளை கொடுத்து அந்த தலைப்பிலே விவாதிக்கிற ஒரு அற்புதமான ஏற்பாட்டை இந்த ஆழியார் அறிவித்திருக்கிறவர்களே மேற்கொண்டிருக்கிறார்கள் என்பது அனைவரும் அறிந்ததுதான். அந்த வகையில் மிகச்சிறந்த முயற்சியை அண்ணாநகர் மனவளக்கலை என்ற அறக்கட்டளை இன்று செய்திருப்பது கொண்டு நான் மகிழ்கிறேன். ஏற்கனவே கடந்த மாதம் பாபாநகர் மனவளக்கலை என்ற அறக்கட்டளையில் சென்று பட்டிமன்றம் நடத்தப்பட்டது. மிகச்சிறப்பாக அந்த பட்டிமன்றம் நடந்தது. இந்த பட்டிமன்றத்திற்கு கூட நாளைதான் நடுவராக இருந்தேன் என்பது ஒரு செய்தி. இந்த பட்டிமன்றம் நடப்பதனால் இந்த நாட்டுக்கு என்ன பலன் என்று நீங்க கேட்க தோன்றும். உங்களுக்கு அந்த கேள்வி சுதந்திர தின நிகழ்வானாலும் சரி, அது தீபாவளி ஆனாலும் சரி, மற்ற முக்கிய நிகழ்வானாலும் சரி, நீங்கள் தொலைக்காட்சி பெட்டிகளை தெரிகிறீர்கள். எங்காவது ஏதாவது ஒரு டிவியில சுக்கி சிவகோ, சாலமன் பாப்பாயாவோ, திண்டுக்கல் விளையாடுகளோ பட்டிமன்றத்தின் நடுவராக வந்து அங்கு 20 அதிகாரத்திலிருந்து செய்திகளை விவாதிப்பார்கள். இதனால் என்ன பலன் என்று கேட்டால், எப்பொழுதுமே பேச பேசதான் தீர்வு கிடைக்கும். நான் சொல்லுவேன், குடும்பத்தில் யாரும் பேசுறதே இல்லை. குடும்பத்துல அவங்களுக்கு ஒரு தனி உலகம் இருக்குது. அந்த உலகத்தின் பேர் என்னது? செல்போன் உலகம். அந்த செல்போன் தான் அவங்களுக்கு பேச்சுத்துறை. அதனுடைய பேசி, அதனுடைய தூங்கி, அதனுடைய இருந்து முடித்துக் கொள்கிற ஒரு காலம். குடும்பம் நன்றாக இருக்க வேண்டும் என்றால் அந்த குடும்பத்தில் ஒருவருக்கு பேசணும். பேசினாலும் ஒரு தீர்வு கிடைக்கும். பேசாம தீர்வு கிடைக்காது. பேசாம தீர்வு கிடைக்கிறது போதும், அது வேற. ஆனால் ஒரு பிரச்சனை என்று வந்தால் அதை பேசித்தான் தீர்க்க வேண்டும். அப்படி இந்த நாட்டில் சமூக பிரச்சனைகளை பேசுவதற்கு என்று பட்டிமன்றங்கள் நடத்தப்படுகிறது, பார்த்திருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு அண்ணாநகர் மனவளக்கலை என்ற அறக்கட்டளையே ஒரு அற்புதமான தலைப்பு தரப்பட்டிருக்கிறது. அந்த தலைப்பை இருவேறு அணியினர் விவாதம் செய்து அதற்கு ஒரு தீர்ப்பையும் பெற இருக்கிறார்கள் என்கிறார். என்ன ஒரு அற்புதமான தலைப்பு என்பதுன்னா, மனவளக்கலையில் மேலோங்கி நிற்பது ஆன்மீக உயர்வா சமுதாய உயர்வா என்ற ஒரு கேள்வியை எழுப்பியிருக்கிறார்கள். மனவளக்கலை என்பது என்ன என்று இந்த விவாதத்தின் முடிவில் உங்களுக்கு செல்ல தெளிவாகிறது. அதுவரையில் மனவளக்கலை என்பது என்ன என்று யாருக்காவது ஒரு ஐயம் இருக்குமானால் அது இன்றைக்கு முற்று பெற்றுள்ளது. ஏன்னா 2 பேரும் அதை சொல்ல இருக்கிறாங்க. மனவளக்கலை என்பது என்ன, அதில் உள்ள அங்கங்கள் என்னென்ன, அது அதன் நோக்கம் என்னென்ன என்பதை எல்லாம் அவங்க பேச இருக்கிறாங்க. அப்படி பேசுவதனால் நமக்கு ஒரு விளக்கம் பெற இருக்கிறோம். அதுதான் முதலும் முக்கியமான ஒரு பலன். அதற்கு அடுத்ததாக அந்த மனவளக்கலையை மக்களுக்கு பயிற்சி கொடுக்கிறோம் என்று சொன்னால், அந்த பயிற்சி கொடுப்பதற்கு முக்கியமான
உயர்வினை உறுதிப்படுத்துகிறதா, அதுதான் நோக்கமாக இருக்கிறதா என்பதை விவாதிக்கும் போது நமக்கு அந்த தெளிவு வருது. நாம் இந்த பயணத்தை மனநலக்கலை பயிற்சி மக்களுக்கு சொல்லிக் கொடுக்கிற அந்த பயணத்தை எந்த திசை நோக்கி நம்முடைய படகை செலுத்துகிறோம் என்பதனை தெளிவாக தெரிந்து கொள்வதற்கு ஏதுவாக இந்த தலைப்பு திட்டமிடப்பட்டிருக்கிறது என்பதுதான் மிக சிறப்பு. எனவே இந்த தலைப்புக்குள்ளே எது சிறந்தது, எது உயர்ந்து நிற்கிறது, எது மேலோக்கி நிற்கிறது என்பது பற்றியெல்லாம் நான் இப்போதைக்கு பேச முடியாது, பேசவும் கூடாது. அப்படியானால் யார் பேச வேண்டும் என்று சொன்னால், இந்த மனவளக்கலையிலே மேலோங்கி இருப்பது ஆன்மீக உயர்வுதான் என்று வாதிடுவதற்காக பேராசிரியர் ஆர்.பி. சாமி அவர்களும் பேராசிரியர் டாக்டர் எல். சண்முகப்பிரியா அவர்களும் துணை பேராசிரியர் ஏ. நாராயணன் அவர்களும் என்னுடைய வலதுகரமாக அமர்ந்திருக்கிறார். அப்ப வலதுகரம் தான் முக்கியம், ஒருவருக்கு வலதுகரம் தான் முக்கியம், எது முக்கியமான அணியோ என்று உங்களுக்கு எண்ணம் வேண்டும். ஆனால் இடதுகையும் முக்கியம், உங்களுக்கெல்லாம் தெரியும். இடது கரம் என்பது வலது கரத்தின் ஒரு இரண்டு, இந்த இடது கையை மட்டும் கட்டிவிட்டு இவரை நடக்க சொன்னால் நடக்க முடியாது. இடது கையும் முக்கியம். அந்த இடது கையின் பக்கமாக இடது கரமாக சமுதாய உயர்வை என்று பேசுவதற்கு துணை பேராசிரியர் எஸ். விஜயலட்சுமி அவர்களும் அருள்நிதி பி. ரங்கராஜ் அவர்களும் துணை பேராசிரியர் கே. முருகதாசன் அவர்களும் வந்திருக்கிறார். அவர்களுடைய அணியின் பாகத்தை மிகச் சுருக்கமாக 10 நிமிட அளவிலே இங்கே படைக்க இருக்கிறார்கள். அணியின் இரு தரப்பினருக்கும் நடுவராக இருந்து நான் சொல்ல வேண்டிய செய்தி என்னவென்று சொன்னால், 10 நிமிடங்கள் உங்களுக்கு தரப்பட்டிருக்கின்றன என்று சொன்னால், அதில் தர வேண்டிய செய்தியை சுருக்கமாக ஆனால் தெளிவாக நடுவர்கள் பண்ணியிருக்கிறார்கள். அது ஒரு எண்ணிக்கை 10 மணித்துளிகளை அது முடிக்க வேண்டும் என்பதற்கு 9 மணித்துளிகளை இங்க ஒரு மணி அடிக்கப்படும். அவர் சொல்ல இருக்கிற அதுக்கு கட்டியின் முன்னாலே அந்த மணியை உங்களுக்கு அடித்து காட்டுகிறார். 9 மணித்துளிகளை 9 நிமிடங்கள் ஆகும்போது உங்களுக்கு ஒரு மணி அடிக்கப்படும். அந்த மணி அடித்த உடனே நீங்கள் உடனே நிறுத்திவிட வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை. அதுவரை பேசியிருந்தது என்ன பேசியிருந்தாலும் சரி, அதற்கு அடுத்து நீங்கள் எவ்வளவு பேச வேண்டும் என்று புரிந்து வைத்திருந்தாலும் சரி, அந்த 1 நிமிடத்திற்குள் அதனை உங்களுக்கு ஏற்றவாறு தகுந்தவாறு முடிவுக்கு வந்து அந்த உரையை நிகழ்த்தி முடித்திருந்தால், நாம் குறிப்பிட்ட நேரம் 1.5 மணி நேரம் ஒரு திட்டமிட்டிருக்கிறோம். அந்த 1.5 மணி நேரத்திற்குள்ளே இந்த நிகழ்ச்சி சிறப்பாக நிறைவு. அந்த என்னவாகும் என்றால், ஒவ்வொருவரும் 5 நிமிடம் 10 நிமிடம் அதிகமாக எடுத்துக்கொண்டால் நிகழ்ச்சி நேரம் வந்து நீடித்து போகக்கூடிய அபாயம் இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு சரியாக 10 மணிக்கு ஒரு நிகழ்ச்சியை கட்டமைத்துள்ளது. அடுத்த மணி 10 நிமிஷம் முடிந்த பிறகு 2 தடவை மணி அடிக்கிறோம். அதற்கான வாய்ப்பு, அதற்கான தேவை எதுவும் ஏற்படாது என்று நம்புகிறோம். இருப்பவர்கள் மனவளக்கல்வி, எனவே கட்டுப்பாட்டிற்கு பெயர் போனவர் 10 நிமிடத்துக்கு மேல போக மாட்டார்கள். அதற்கு அடுத்ததாக ஒவ்வொரு அணியிலையும் அணித்தலைவர் இங்கே இருக்கிறார்கள். அணித்தலைவராக அம்மா விஜயலட்சுமி அம்மா அவர்கள் இந்த பக்கம் சமுதாய உயர்வு அணியில தலைமை தாங்குகிறார்கள். அந்த பக்கம் பேராசிரியர் ஆர்.பி. சாமி ஐயா அவர்கள் ஆன்மீக உயர்வு என்ற தலைமையில அணித்தலைவராக இருக்கிறார். அணித்தலைவருக்கு ஒரு கூடுதல் வசதி என்னவென்றால், தன்னுடைய அணியினர் பேச மறந்த அல்லது எதிரணியினர் பேசிய கருத்தினருக்கு எதிர்வாதம் வைக்க தவறிய செய்திகள் ஏதேனும் இருக்கும் என்றால் அவர்கள் குறிப்பிட்டுக் கொண்டு அவர்களுக்கு தரப்படுகிற அந்த 5 மணித்துளிகள் அதை பயன்படுத்தி அந்த விவாதத்தை சுருக்கமாக 5 மணித்துளிகளிலே வைக்கிறார்கள். ஒரு வாய்ப்பு. எனவே அன்பர்களே, மனவளக்கலை என்பது அதனுடைய அங்கங்கள் என்பது உங்களுக்கு எல்லாம் தெரியும். நான் தலைப்புக்குள்ளே அந்த விவாதத்துக்குள்ளே போக மாட்டேன். ஆனால்
இருக்கிற உங்களுக்காக நான் சொல்லுகிறேன், மனவளக்கலை என்பது மனிதனுடைய மனத்தை வளப்படுத்துவதற்கான ஒரு கலை. இதுதான் இலக்கு. மனத்தை வளப்படுத்துவது என்பது எப்படி என்று பார்த்தால், ஒன்று அவருடைய மன திட்பத்தை மதி நுட்பத்தை பெருக்குவதற்கு பயிற்சி. அதை அழகாக அகத்தவம் என்று அழைக்கிறார்கள், தியானம் என்று அழைக்கிறார்கள் எளிய மக்கள், பாமர மக்கள். அகத்தவம் என்பதன் நோக்கம் என்னவென்றால், ஒரு மனிதனுடைய மூளை செல்களை புதுப்பித்து அவனுடைய மனத்தின் தூய்மையை அதிகரித்து, நுண்வான் நுழைவுடன் என்று சொல்கிறோமே, எதையும் கூர்ந்து ஆராய்கிற ஒரு திறனை உறுதிப்படுத்துகிற ஒரு உத்தி, அதன் பெயர் அகத்தல். மனவளக்கலையின் முக்கியமான அங்கமாக இருப்பது அகத்தல். இன்னொரு அங்கமாக இருக்கிறது என்னவென்று கேட்டால், அந்த மதிநுட்பத்தோடு, அந்த நுண்வான் நுழைவுகளோடு வாழ்க்கையில் ஏற்படுகிற பல்வேறு சிக்கல்களுக்கு, வாழ்க்கையில் அன்றாட வாழ்க்கை, லௌகீக வாழ்க்கையில எத்தனையோ பெரிய எண்ணங்கள் நமக்கு அலை அலையாக வந்து கொண்டே இருக்கின்றன. எத்தனையோ ஆசைகள் வந்து நம்மை முட்டி மோதி கொண்டிருக்கின்றன. எத்தனையோ வகையிலே நம்மை எரிச்சல் ஊட்டுகிற, சினப்படுத்துகிற செய்திகள் எல்லாம் நம்மை நெருங்குகின்றன. எவ்வளவோ பெரிய கவலைகள் நம்மை ஆழ்த்துகின்றன, அலைகழிக்கின்றன. இவைகளெல்லாம் எப்படி எதிர்கொள்வது என்கிற ஒரு உத்தியினை தத்துவஞானி வேதாத்ரி மாமி அவர்கள் நமக்கு வகுத்து தந்திருக்கிறார்கள். அதனைத்தான் மனவளக்கலையிலே அகத்த ஆய்வு பயிற்சிகள் அல்லது தற்சோதனை பயிற்சிகள் என்று நாம் அழைக்கிறோம். இதுதான் இருவேறு முக்கிய அங்கங்கள். இதன் கிளை பகுதிகளாக, இதற்கு தாங்கி பிடிக்கிற விழுதுகளாகத்தான் உடல்நல பயிற்சி, உடற்பயிற்சி என்று சொல்கிறோம், எளிய முறை உடற்பயிற்சி என்று சொல்கிறோம், காயகற்ற பயிற்சி, உயிர்பல பயிற்சி என்று சொல்கிறோம். இவர்களெல்லாம் நாம் மனவளக்கலையை சொல்லிக் கொடுக்கிறோம். இதுதான் மனவளக்கலை. ஆனால் இந்த மனவளக்கலை என்பது அந்த மனவளக்கலை பயிற்சியை மக்களுக்கு சொல்லிக் கொடுப்பதிலே வேரூன்றி நிற்பது. அதாவது அவருடைய நோக்கம் எது குறித்து இருக்கிறது, அது எதனை நோக்கி செல்கிறது என்பதுதான் இந்த கேள்வி. இன்றைக்கு விவாதத்துக்கு வைக்கப்படுகிற கேள்வி என்னவென்றால், மனவளக்கலையிலே அந்த நோக்கம் வேரூன்றி இருக்கிற நோக்கம் எது என்றால், ஒன்று ஆன்மீக உயர்வு என்று ஒரு அணியினர் பேசுகிறார். ஆன்ம உயர்வு என்பதுதான் அதனுடைய அடிப்படை நோக்கம். அதுதான் முக்கிய பிரதானமாக கொண்டுதான் அந்த மனவளக்கலை பயிற்சிகள் கட்டமைக்கப்பட்டிருக்கின்றன. அப்படித்தான் நாம் சொல்லிக் கொடுத்துக் கொண்டிருக்கிறோம் என்பதை ஆணித்தரமாக சொல்வதற்கு ஆன்மீக உயர்வு என்கிற அணியிலே சமுதாய உயர்வுதான், இந்த ஒட்டுமொத்த மக்களின் உயர்வுதான் இந்த மனவளக்கலை பயிற்சியை மக்களிடத்தில் எடுத்துக்கொண்டு செல்வதனுடைய முக்கியமான பிரதானமான நோக்கம். அதுதான் என்பதற்கு பல்வேறுபட்ட கருத்துக்களை முன்வைக்க வந்திருக்கிறார்கள் சமுதாய உயர்வு எனும் அணிகள். இப்பொழுது பட்டிமன்றம் தொடங்க இருக்கிறது. நான் எப்போதும் சொல்வது போலதான், உங்கள் கார்களை கூர்மையாக தீட்டி வைத்துக் கொள்ளுங்கள். ஈட்டி போல ஒவ்வொரு கருத்து வந்து பாயும், எதிர்வரை காத்திருங்கள். வேறு அணியினரிலும் நான் பார்க்கிறேன், பேராசிரியர்கள், துணை பேராசிரியர்கள் என்று அத்தனை பேரும் ஏற்கிறது மனவளக்கலையிலையும் அதிலுள்ள அங்கங்களை பற்றியும் ஆழ்ந்து ஆராய்ந்து சிந்தித்து இருப்பவர்கள் தான். பேச வந்து கூட சாதாரணமாக பேச வரலைங்க. இப்பதான் மனவளக்கலை பற்றி தெரிந்து கொண்டு வருபவர்கள் அல்ல. ரெண்டு அணியிலுமே பார்க்கிறேன், பேராசிரியர்கள் இருக்கிறார்கள், துணை பேராசிரியர்களும் இருக்கிறார்கள். அப்படின்னா அவங்களுக்கு மனவளக்கலையும் முக்கியமான செய்திகள் என்ன, அதனுடைய ஆழம் என்ன என்பதெல்லாம் அன்று புரிந்து வைத்துக் கொண்டிருப்பவர்கள் என்பதனால நீங்கள் இந்த பட்டிமன்றத்தை மிக கூர்மையாக கவனித்து உங்களுக்கு வேண்டிய செய்தியை எடுத்துச் செல்ல வேண்டும். அதுதான் அண்ணா நகர் மனவளக்கலை மன்ற அறக்கட்டளை இன்றைக்கு கட்டமைத்திருக்கிற இந்த பட்டிமன்றத்தின் நோக்கமாக இருக்கிறது என்பதை முதலாவதாக ஆன்மீக உயர்வே என்று பேச பேராசிரியர் ஆர்.பி. சாமி அவர்களை நான் அன்போடு அழைக்கிறேன். இவர் மனவளக்கலையிலே 20 ஆண்டுகளுக்கு மேலாக பயிற்றுவித்து அனுபவம் பெற்றிருக்கிறார் என்பதனால இந்த தலைப்பிலே ஆன்மீக உயர்வு என்ற தலைப்பிலே பேசுவதற்கான மிகச்சிறந்த ஆளுமை என்று கருதுகிறேன். ஐயா வாருங்கள், உங்களுடைய வாரத்தை வெளியிடுங்கள்.
வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஒரு வாழ்க இந்த ஒரு அற்புதமான ஒரு நாளிலே அவருடைய மகிழ்ச்சி பயணிக்காளர்கள் ஏழு தின விழாவிலே ஒரு நல்ல ஒரு பட்டிமன்றத்தை கலந்து கொண்ட வாய்ப்பு நன்றி சொல்லி மனவளக்கலையில் மேலோங்கி இருப்பது ஆன்மீக உயர்வா சமுதாய உயர்வா அப்படின்னு தலைப்பு கொடுத்திருக்காங்க. ஆன்மீக உயர்வே அப்படிங்கிற அந்த உயர்ந்த கருத்தை என்ன சொல்வதற்காக அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்கள் அவனுடைய வரலாறு நமக்கு தெரியும். சிறு வயதிலிருந்தே அவர்களுக்கு என்ன தோன்றிட்டு 3 முக்கியமான 3 வகைமை ஏன், துன்பம் எப்படி, இறைவனை யார் அப்படின்னு கேள்விகளுக்கு தொடர்ந்து ஆராய்ந்து இறுதியிலே என்னுடைய 35 வயதில் ஞானமுடைய அதன் பிறகு சமுதாயத்துக்கு ஏதாவது தொண்டு செய்யணும்னு முயற்சி செய்யும் பொழுது சமுதாயத்துக்கு எப்படி தொண்டு செய்யலாம் அப்படின்னு யோசிக்கும் பொழுது இந்த உலகம் அமைதியற்று இருக்கு, சமுதாயத்தில் நிறைய சிக்கல்கள் இருக்கு, இந்த சிக்கல்களை போக்குவதற்கு என்ன வழி, உலகம் கூட அமைதி இல்லாமல் இருக்கிறார்களே அந்த அமைதி எப்படி கொண்டு வருது அப்படின்னு யோசிக்கிறாங்க. அப்படி யோசிக்கிறப்ப அவங்க என்ன வழிங்கிறது ஒன்னொன்னா யோசிக்கிறாங்க. அரசியல போலாமா அப்படின்னு பாக்குறாங்க. அடுத்தது பொருளாதாரத்துல போனா இந்த உலக மக்களுக்கு அமைதி கொடுக்க முடியுமா, அடுத்தது சினிமா மூலத்தை பத்தி பார்த்தோம், என்ன லட்சத்துல இருக்கு, உலகம் படு மோசமா இருக்கு. அரசியல போலாமா அப்படின்னு பார்த்தா நிச்சயமா அரசியல்ல போனா எப்படி இருக்கு நமக்கு தெரியும். உலக அமைதிக்கு என்ன வழி அப்படின்னு மகரிஷி ஆழ்ந்து சிந்தித்ததனுடைய விளைவாகத்தான் இந்த சமுதாயத்தில் இருக்கிற அறியாமை என்ற இருளை போக்குவதற்கு ஆன்மீகம் என்ற ஒரு விளக்கை தன்னுடைய ஆயுதமாக எடுத்துக்கொண்டார். அறியாமை என்ற இருளை போக்குவதற்கு ஆன்மீகம் என்ற ஒரு விளக்கை எடுத்துக்கொண்டார். பாத்தீங்கன்னா மகரிஷியோட போட்டோ அங்க ஒரு விளக்கை ஏற்கிறார், ஆன்மீக விளக்கு. அப்ப இந்த உலகத்துக்கு எதன் மூலம் அமைதி கொடுக்க முடியும் அப்படின்னு ஆழ்ந்து யோசிச்சு ஆன்மீகத்தின் மூலமாகத்தான் உலகத்துக்கு அமைதி கொடுக்க முடியும், இந்த சமுதாயத்தை உயர்த்த முடியும் என்று முழுமையாக நம்பினார். அரசியல்ல போக முடியுமா? இன்னைக்கு பாத்தீங்கன்னா மகரிஷி ஐக்கிய நாடுகள் சொல்ற பேசியிருக்கிற 1975ஆம் ஆண்டு நமக்கு தெரியும். உலக அமைதிக்காக பேசியிருக்கிறார். பேசிட்டு வெளியில அங்க பேசின எல்லா கருத்துக்களுமே ஆன்மீகம் சம்பந்தமான கருத்துக்கள் தான் பேசியிருக்கிறார். உலக அமைதிக்கு ஒரே வழி ஆன்மீகம் தான் பேசியிருக்கிறார். அப்ப பேசிட்டு வெளியில இந்த ஐக்கிய நாடுகள் சபையில செக்யூரிட்டி கவுன்சில் இருக்கு, 5 நாடுகள் இருக்காங்க. அவங்க தான் வீட்டோ பவர் வச்சிருக்காங்க. அப்புறம் சொல்றாங்க இந்த வீட்டோ பவரை ரத்து செய்யணும்னு சொல்றாங்க. அப்ப என்ன சொல்றாங்கன்னா அங்க கூட அச்சோ இந்த மாதிரி கருத்துல இங்க சொல்லக்கூடாது, முதல்ல சாமி ஊருக்கு அனுப்பிச்சிடணும், ஏன்னா உயிருக்கு ஆபத்து வரும்னு சொல்லிட்டு உடனடியா சாமி இந்தியா கொண்டு வந்தாங்க. தெரியும் நமக்கு. அப்ப அப்பேற்பட்ட சூழ்நிலை இன்னைக்கு அரசியல் இருக்கு. இன்னைக்கு ட்ரம்ப் இருக்கிறாரு, 50% வரி போட்டிருக்கிறார் தெரியுங்களா? என்ன ஒரு ஆணவத்துள்ள உச்சம். அவருக்கு அடிப்படையான காரணத்தினால 50% வரி போட்டிருக்கிறார். மகரிஷி என்ன சொன்னாங்க, உலக தலைவர் வச்சுதான் நம்ம அமைதி கிடைக்கணும், அமைதி அடைய முடியும் சொல்றாங்க. அப்ப இந்த மாதிரி தலைவர்கள் வச்சு எப்படி நம்ம அமைதி அடைய முடியும்? 50% வரி போட்டாரு, நீங்க என்ன வேணா போட்டுக்க நான் பாத்துக்கிறேன் சொல்லி இங்க இருக்கிறேன். ஏன்னா இங்க ஆன்மீக பூமி, எதையும் சாதி போட்டி வல்லமை இங்க இருக்கு. அப்ப இங்க பக்கத்துல ஒருத்தர் வாழாடினாங்க, வாழை ஒருத்தர் நறுக்கிட்டாங்க இல்லையா ஒரே நாள். அப்ப அப்பேற்பட்ட ஒரு ஆன்மீக சாதனை புரிந்த பூமி இந்த பூமி. அப்ப அரசியலால ஒன்றும் முடியாது, சினிமாவோட ஒன்றும் முடியாது, பொருளாதாரத்தோட ஒன்றும் முடியாது. ஆன்மீகத்தில் மட்டுமே நம்ம உலக அமைதி கொடுக்க முடியும், இந்த சமுதாயத்தை உணர்த்த முடியும். உலக அமைதிக்கு என்ன தேவைங்க? தனிமனித அமைதி. தனிமனித அமைதி தான் உலக அமைதி. மகிழ்ச்சி சொல்லியிருக்காங்க, எல்லாருமே தெரியும். பல தனி மனிதர்கள் சேர்ந்துதான் ஒரு சமுதாயம். அந்த ஒரு சமுதாயத்தை உருவாக்குவதற்கு ஒவ்வொரு தனி மனிதனும் தன்னை உணர வேண்டும். தன்னை அறியாமல் தானே பெறுகிறார் சொல்றாரு. தன்னை அறிய தனக்கு ஒரு கேள்வி இல்லை சொல்றாரு திருமணம். தன்னை அறிய தனக்கு ஒரு கேள்வி இல்லை திருமணம் சொல்றாரு. அப்ப என்ன பண்ணணும்?
நான் யார் என்று உணர வேண்டும். மகரிஷி சொல்றாங்க, நான் யார் என்று உணர்ந்தாதான் அந்த அந்த இடத்துல நீங்க பிடிச்சிட்டீங்கன்னா அந்த 2 சொற்கள் தான். இந்த பிரபஞ்ச ரகசியங்கள் அத்தனையும் அதுக்குள்ள அடங்கிட்டு சொல்றாங்க. இந்த பிரபஞ்ச ரகசியங்கள் அத்தனையும் அடங்கி இருக்கு. அதுக்கு மூலமான இறைவனையும் நாம் தொட்டு விட முடியும். அந்த இறைநிலையும் நாம் தொட்டு விட மகிழ்ச்சி சொல்றாங்க. நான் யார் என்ற ஒரு கருத்தை எடுத்துக்கொண்டால் மனம், உயிர், அறிவு, தெய்வம் ஒரே லைன்ல போயிட்டான். ஆன்மீகத்துக்கு உச்சத்துக்கு போயிருக்கிற மகிழ்ச்சி. நம்ம சமுதாயத்தில் இருக்க சிக்கல்கள் தீர்வதற்கு, சமுதாய உயர்வுக்கு ஆன்மீகம் தான் மேலோங்கி இருக்கிறது. மனவளக்கலையில நம்ம உறுதியாக தெரிஞ்சுக்க முடியும். மகரிஷி அவர்கள் ஒரு கவிதை கொடுத்திருக்காங்க. ஞான கலைஞர் 1437 கவிதை. உலக அமைதிக்கு ஆன்மீகமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவிதை. அதை சொல்லி என்ன சொல்றாங்கன்னா, உலகத்தில் அமைதியாக உருவாகி நிலைக்க உயிரறிவு இறையுணர்வு கடமையறம் எங்கும் பல நாட்டு மக்களது வாழ்நிலை பரவி பண்பாடாய் ஊடுருவி நிலைக்கும் முறை வேண்டும் சொல்றாங்க. உலகத்தில் அமைதியாக உருவாகி நிலைக்க உயிரறிவு இறையுணர்வு கடமையறம் எங்கும் பல நாட்டு மக்களது வாழ்விலே பரவி பண்பாடாய் ஊடுருவி நிலைக்கும் முறை வேண்டும். சில தலைவர்கள் அரசியலார், பொருள்துறையினர், மதத்தார், மதத்தார் சேர்ந்தாலும் மன்னவரால் ஒரு காலம் அமைதி நிலவ வழி உண்டாகா. சில தலைவர்கள் அரசியலார், பொருள்துறையினர், மதத்தார் சேர்ந்தாலும் மன்னவராலும் ஒரு காலம் அமைதி நிலவ வழி உண்டா. அவ்வளவு அழகா மகிழ்ச்சி கொடுத்துருக்காங்க. எந்த துறையிலுமே அமைதி உருவாக்க முடியாது. உயிர் அறிவு, இறை உணர்வு, அறநெறி, கடமையறம், இந்த 3 மட்டுமே இந்த உலக மக்களுக்கு அமைதியை கொடுக்க முடியும். இந்த சமுதாயத்தை உயர்த்த முடியும். உலகிலுள்ள பொறுப்புடைய தலைவர் எல்லாம் உயிரறிவை உள்ளுணர்வாய் பெறுதல் வேண்டும். இதுக்கு சொன்னாங்க. முதல்ல ட்ரம்புக்கு போய் தீட்சை கொடுக்கணும். ட்ரம்புக்கு போய் தீட்சை கொடுக்கணும். குண்டலியை கொடுக்கணும். அதுதான் நகரி சொல்றாங்க. உலகில் உள்ள பொறுப்புடைய தலைவர்களாம் உலக தலைவருக்கு தான் நம்ம இந்த தீட்சை கொடுக்கணும். ஏன்னா அவங்களாலதான் அமைக்கணும். இந்த செக்யூரிட்டி கவுன்சில் இருக்கிற 5 நாடுகளுக்கு பிறகு அமெரிக்கா, பிரான்ஸ், சீனா, இந்த மாதிரி இந்த 5 நாடுகள் சேர்ந்துதான் உலக மக்கள் அத்தனை பேர் டாமினேட் பண்றாங்க. அவங்க உற்பத்தி பண்ற அத்தனை தளவாடங்கள் விற்கிறாங்க. அப்ப எப்படி பொருள்துறை சமநீதி வரும்? கண்டிப்பா வராது. உலகமே கண்டிப்பா வராது. ஆகவே ஆன்மீகம் தான் சமுதாயத்தை உயர்த்துகிறது. ஆனால் சமுதாயம் உயர்கிறது. உயர்த்துவது பெரிதா, உயர்வது பெரிதா? ஆன்மீகம் சமுதாயத்தை உயர்த்துகிறது. மனவளக்கலையில் மேலோங்கி இருப்பது ஆன்மீக உயர்வு. அந்த ஆன்மீக உயர்வு தான் சமுதாயத்தை உயர்த்துகிறது. அதனால் சமுதாயம் உயர்கிறது. உயர்த்துவது பெரிதா, உயர்வது பெரிதா? உயர்த்துவதுதான் பெரிது. முடிவாக மனவளக்கலையில் மேலோங்கி இருப்பது ஆன்மீக உயர்வே என்று ஆன்மீக உயர்வு தான். அந்த ஆன்மீக உயர்வுக்கு மகரிஷி கொடுத்திருக்காங்க. குண்டலினி யோகம் இருக்கிறதுலேயே உச்சகட்ட பயிற்சி குண்டலினி யோகம். உயிரை உணரக்கூடிய பயிற்சி. உயிரின் மூலமாக இறைவனை உணரக்கூடிய ஒரு பயிற்சி கொடுத்துருக்காங்க. அப்ப அந்த மாதிரி ஒரு பயிற்சி முறை உலகத்துல வேற எதாவது இருக்கா? ஒரு எளிய முறை தவ பயிற்சி நம்ம மகரிஷி கொடுத்துருக்காங்க. மூலாதாரத்தில் இருக்கிற உயிரை, உணர்ச்சி ஏற்பட்ட நிலையில் இருக்கிற மனிதனை, அந்த உயிரை மேலே எடுத்துக்கொண்டு ஆசிரியர் மூலம் வீழ்ச்சி மூலம் கொண்டு வந்து உணவு மத்தியை வைக்கும் பொழுது உணர்ச்சி இருந்து உணர்வு நிலைக்கு வருகிறான், தெளிவு நிலைக்கு வருகிறான். வாழ்க்கை உண்மையை உணர்வளிக்கக்கூடிய அற்புதமான ஒரு தவத்தை மகிழ்ச்சி கொள்கிறார். அது மட்டுமல்ல, துரியம் துரியாதீனம். முடிவாக எங்கே செல்ல வேண்டுமோ, இந்த பிறவியோட நோக்கம் என்னவோ அதை முடிப்பதற்கு ஒவ்வொரு தனிமனிதனும் இந்த உலகத்தால் தோன்றபோது அவனுடைய பிறவியோட நோக்கம் என்ன? உடனே 6வது சிறப்பம்சமே கலங்கங்களை போக்கி, ஆன்ம கலங்களை போக்கி உண்மை அடைவது பிறவியோட நோக்கம். அந்த பிறவியோட நோக்கத்தை ஈடேறுவதற்கு இன்னைக்கு பாத்தீங்கன்னா மனவளக்கலையில் இருக்கிற மாதிரி ஒரு சிஸ்டம் வேற எங்கேயுமே கிடையாது. எளிய முறை குண்டலினி யோக பயிற்சி. அந்த காலத்துல தவம் செய்யும் பொழுது எத்தனை வருடங்கள் இருந்தாங்க? 5 ஆண்டுகள் 20 ஆண்டுகள்
கஷ்டப்பட்டு தவம் இருக்காங்க. இன்னைக்கு ஒரே ஒரு மாசத்துக்குள்ள நீங்க உச்சநிலை அடைய முடியும். ஆகவே மனவளக்கலை மேலோங்கி இருப்பது ஆன்மீக உயர்வே. நான் உயர்வு சொல்ல மாட்டேன், உச்சம் சொல்றேன். உயர்வோட மேலான உச்சம். உச்சத்தை ஒரு தடவை தொட முடியும். உயர்வு மாற்றம் இருக்கும். ஆகவே மனவளக்கலையில் மேலோங்கி இருப்பது ஆன்மீக உயர்வே என்று கூறி இந்த உரை முறையை நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். ஐயா கவிஞர் பேசுறதற்கு மிக அற்புதமான முறையில் அவருடைய வாதத்தை வைத்திருக்கிறார். ஆன்மீக உயர்வுதான் மனவளக்கலையில் உயர்ந்து இருக்கிறது, மேலோங்கி இருக்கிறது என்பதற்கு எடுத்துக்காட்டாக ஒரு பாடலை முன்வைத்தார். இந்த உலகத்தில் அமைதியை நிலைக்க வேண்டும் என்றால் உயிரறிவு, இறை உணர்வு, கடமை அறம், இந்த மூன்றும் மேலோங்க வேண்டும். அப்போதுதான் உலகத்தில் அமைதி இருக்கும் என்று தத்துவ வேதாத்திரி அவர்கள் கூறுகிறார். இங்கே உயிரறிவு என்பது ஆன்ம உணர்வு தான் ஒத்துக்கொள்கிறோம். ஆனால் கடமை அறம் என்பது சமுதாயத்தில் உள்ள மக்களுடைய உயர்வை குறித்தது என்று எதிரணியினர் தயாராக உங்களை தாக்குவதற்கு இருக்கிறார்கள் என்று சொல்லி சமுதாய உயர்வே என்று பேசுவதற்காக துணை பேராசிரியர் எஸ். விஜயலட்சுமி அவர்களை நம்மோடு அழைக்கிறேன். அவர் 20 ஆண்டுகள் மன்றத்தில் இணைந்து தொண்டாற்றி வருகிறார் என்பது தகவல். கடந்த ஆண்டு துணை பேராசிரியராகவும் தன்னை உயர்த்திக் கொண்டு ஆன்ம உயர்வு பெற்றிருக்கிறார். சரியான முறையில் போட்டுக் மகிழ்ச்சி. எதிரணி நம்முடைய தலைவர்களாக ஒரு குடும்பத்தில் 2 பேர் வந்திருக்கிறார்கள் என்பது ஆன்ம உயர்வை காட்டுகிறதா, சமுதாய உயர்வை காட்டுகிறதா? இப்பொழுது சமுதாய உயர்வே என்று பேசுவதற்காக துணை பேராசிரியர் எஸ். விஜயலட்சுமி அவர்கள். பட்டிமன்ற நடுவர் அவர்களுக்கும் இங்கே கூடியுள்ள இருபால் இணை அன்பர்கள் அனைவருக்கும் பணிவான மாலை வணக்கம். இன்னைக்கு நமக்கு கொடுத்துள்ள தலைப்பு மனவளக்கலையில் மேலோங்கி உள்ளது ஆன்மீகமா சமுதாயமா கேட்கலாம். சமுதாய உயர்வேங்கிற தலைப்புல பேசியிருக்கேன். நம்ம எல்லாமே பாமர மக்கள் தான். ஆன்மீகத்துக்குள்ள முதல்லாம் தொடர்பு கொண்டு ஆன்மீகத்தை கற்றுருக்காங்க. இன்னைக்கு மகிழ்ச்சியோர்கள் எல்லாத்தையும் எளிமையா கொடுக்குறாங்க. இப்ப நம்ம மன்றத்துக்குள்ள வரும்போதே என்ன சொல்றாங்க? வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இந்த சொல்ற மந்திர சொல் அப்படிங்கிறாங்க மகிழ்ச்சியோட. எதற்காக இந்த சொல்ல நம்ம சொல்றோம்? எதற்காக மகிழ்ச்சி நம்ம எல்லாரையும் பார்த்த உடனே வாழ்க வையகம், வாழ்க வளமுடன் சொல்றோம்? இது ஒரு அலை இயக்க தத்துவம். வாழ்க்கும் பயணம் படிச்சவங்களுக்கு தெரியும். இது ஒரு அலை இயக்க தத்துவம். அது உலகத்துல சமுதாயத்துல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வந்த இந்த மந்திர சொல். அதனாலதான் ஜனவரி 1ஆம் தேதி நம்ம உலக வேள்வி தினமாக மகிழ்ச்சியோடு நமக்கு. ஏன்னா மகிழ்ச்சியோட நோக்கமே உலகம் அமைதி பெற வேண்டும். அந்த அமைதிக்கு என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்னு மகிழ்ச்சியோடு யோசித்து கொடுத்ததுதான் இந்த வாழ்க வளமுடன் என்ற மந்திரம். உலகத்தையும் வாழ்க்கிறார், வாழ்க வளமுடன். அதுக்கப்புறம் உலக சமுதாய சேவா சங்கம் ஆரம்பிச்சிருக்காரு. ஆக்சுவலா 1956 தன்னிலை விளக்கம் தவ மையமா தான் இருந்தது. மகரிஷி இறை உணர்வு பெற்றிருக்காரு. இறை உணர்வு பெற்றதுக்கு சமுதாயத்துக்கு நம்மளால என்ன செய்ய முடியும்? சமுதாய மக்கள் துன்பப்படுகிறார்களே, அவர்களுக்கு அமைதி வேண்டுமே, என்ன செய்யலாம்? நம்ம அந்த சமூகத்துக்கு ஏதாவது செய்யணுமே அப்படின்னு யோசிச்சு இந்த சங்கத்தை ஏற்படுத்தினார்கள். அதற்கு தான் உலக சமுதாய சேவா சங்கம் அப்படின்னு பேர் கொடுத்தாங்க. 1958 ஆரம்பித்த சமுதாய ஒரு கருத்தை வைத்திருக்கிறார்கள். ஆன்மீக உயர்வு என்று பேசுகிற நீங்களே எடுத்துக்கிறீங்க. சமுதாய சேவா சங்கம் ஏற்படுத்தியிருக்காங்க. இல்ல இது முதல்ல தண்ணியில விளக்க மையமா இருந்து ஏன் ஆன்மீக சமுதாய சங்கமா மாத்தினாருங்கிறது நான் சொல்றதுக்காக அது சொன்ன விளக்கம் தான். அப்போ மகிழ்ச்சி தனக்கு கிடைத்த கருத்துக்களையும் தத்துவங்களையும் உலகம் முழுவதும் பரவிட வேண்டும், உலக
ஏற்படுத்தினார். அதே மாதிரி மகரிஷி அவர்கள் தத்துவ ஞானி, விஞ்ஞானி, மெய்ஞானி அப்படின்னு சொல்லிட்டே போகலாம், மருத்துவர் எல்லாமே சொல்லலாம். ஆனா அவர் தன்னை உலக நல தொண்டனாகத்தான் எல்லா இடத்துலயும் காட்டிக் கொள்ள விரும்பினார். ஏன்னா அவர் சமுதாய தொண்டுதான் அவ்வளவு முக்கியமாக நினைத்தார். இல்லைன்னா ஆன்மீகவாதி வேற ஏதாவது போட்டுக்கலாமே, எல்லாத்துக்கும் அவருடைய சைன் பாத்தீங்கன்னா இப்படி உலக நல தொண்டன் தான் போட்டுருக்காங்க. அதே மாதிரி அவருடைய பாடல்கள் பாருங்க, கிட்டத்தட்ட 2000 பாடல்கள் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் எல்லாமே பாத்தீங்கன்னா சமுதாய உயர்வுக்காக கொடுத்த பாடல்கள் தான். அது ஆன்மீகத்துக்காக கொடுத்த பாடல்கள் வந்து விரல் விட்டு எப்படின்னா கொஞ்சமா தான் கொடுத்துருக்காரு. இதுல இருந்தே மகரிஷி வந்து சமுதாய உயர்வு கொடுத்த தத்துவங்கள் தான் அதிகங்கிறத நம்ம இதிலே தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதுல இருந்தே தெரியாது சமுதாய உயர்வுக்கு தான் மகரிஷி அவர்கள் எல்லாத்தையும் நம்ம கொடுத்துருக்காங்க. சரி, இதெல்லாம் இருக்கட்டும். நமக்கு பயிற்சி கொடுக்குறாங்க இல்லையா, பிரம்மஞான பயிற்சி கொடுத்தோம்னா ஏன் எல்லாரையுமே அருள்நிதிக்கு போங்க போங்கன்னு ஏன் சொல்றீங்க? பிரம்மஞானம் கத்துட்டாங்க, இறை உணர்வு கத்துட்டாங்க இல்லையா, இறை உணர்ந்துட்டாங்க இல்லையா, ஏன் அதோட நிறுத்த வேண்டியது? ஏன் அருள்நிதி பயிற்சிக்கு நீங்க கொடுக்குறீங்க? அவங்கள சமுதாய கொண்டு வரதுக்கு தானே. மகிழ்ச்சியோட கருத்துக்களை நீங்க கொண்டு போய் சேர்க்க வேண்டியது உங்களுடைய கடமை தானே. அதற்காக தானே நீங்க அவர்களை வந்து அருள்நிதி படிங்க, துணை பேராசிரியர் படிங்க நம்ம சொல்றதுக்கு காரணம் என்ன? மகிழ்ச்சியோட கருத்துக்களை எல்லா இடத்துலயும் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கடமை நம்ம கிட்ட இருக்கு. ஏன்னா மகிழ்ச்சி அவருக்கு தெரிந்தவற்றை எல்லாவற்றையும் நம்ம கிட்ட கொடுத்துட்டு போயிட்டாரு. அவர் எதையுமே விடல, தனக்குன்னு எதையுமே வச்சுக்கல, எல்லாத்தையுமே நம்ம கிட்ட கொடுத்துட்டு போயிட்டாரு. அதை எல்லாத்தையும் நீங்க கொண்டு போய் சேருங்கிற பெரிய பொறுப்பையும் கடமையும் நம்ம கிட்ட கொண்டு வந்து சேர்த்துருக்காரு. அதற்காகத்தான் நமக்கு அடுத்தடுத்த பயிற்சி நம்ம போயிட்டே இருக்கும். சரி, இப்ப ஃபவுண்டேஷன் முடிச்ச உடனே நமக்கு எல்லாம் அகத்தாய்வு கொடுக்கும். ஏன் அகத்தாய்வு கொடுக்குறீங்க? அகத்தாய்வுல வந்து எதுக்காக நம்ம கொடுக்குறோம்? நம்மளுடைய கொலைகளை நம்ம எப்ப திருத்திக் கொள்ள முடியும்னா அகத்தாய்வு பண்ணும் போதுதான் நம்மளை நாம் திருத்திக் கொள்ள முடியும். அப்போ நம்ம எப்படி ஒரு கற்சிலையை வந்து ஒரு கல்லை வந்து செதுக்கி சிலையாக்கிறாங்களோ அதே மாதிரி நம்மளுடைய வேண்டாத குணங்களை நம்ம எங்க பண்ண முடியும்னா அகத்தாய்வுல பயிற்சியில பண்ணி தான் நம்ம வந்து மாற்றிக்கொள்ள முடியும். அப்பதான் வந்து நம்ம அடுத்தடுத்து நம்மளுடைய மனுஷனா தந்தாவே நம்ம கிட்ட கலங்கங்கள் இருக்கு, ஆணவம், கர்மம், மாயை அதெல்லாம் இருந்தா நம்ம இறை உணர்வு கிடைக்காது. இது முடிச்சாதான் நம்ம வந்து இதுல தெளிவடைந்தாதான் நமக்கு இறை உணர்வு கிடைக்கும். இல்லைன்னா இறை அறிவு மட்டும்தான் நமக்கு கிடைக்கும், இறை உணர்வு கிடைக்காது. அடுத்த சமுதாயம். மகரிஷி என்ன சொல்றாங்க? சமுதாயத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு சொல்றாங்க. ஏன் சமுதாயத்தை பத்தி தெரிந்து கொள்ள வேண்டும்? நம்ம சமுதாயம் கொண்டு செய்யறோம், சமுதாயத்தை பற்றி கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டும். சமுதாயம் என்ன அப்படிங்கறது மகரிஷி ஒரு பாடல்ல தனி மனிதன் சமுதாயம் ஒரு பாடல்ல கொடுத்திருக்காரு. சமுதாயமே சமூகத்தின் ஒரு உறுப்பே உலகில் உள்ள தனி மனிதன் என்று எவரும் உணர்ந்து கொண்டால் சமூகத்தின் கூட்டுறவில் இன்பம் துன்பம் சரிசமமாய் அனுபவிக்கும் சகிப்பு உண்டாகும் அப்படின்னு மகிழ்ச்சி அவர்கள் சொல்றாங்க. அப்போ சமூகங்கிறது ஒரு தனி சமூகத்தின் உறுப்பு தான் ஒரு தனி மனிதன் அப்படின்னு சொல்றாங்க. தனி மனிதன் கூட்டு தான் வந்து சமுதாயம். அப்போ இந்த நம்ம பிறக்கும் போதும் எதுவும் கொண்டு வர போறதில்லை, போகும்போதும் கொண்டு வரதில்லை. அப்போ நம்ம என்ன பண்றோங்க? இங்க இருக்கிற சமுதாயத்தில் உள்ள உணவு, உடை, இருப்பிடம் எல்லாம், கல்வி எல்லாத்தையும் சமுதாயத்தின் உதவி கொண்டுதான் நம்ம வாழ்கிறோம். அப்போ இந்த சமுதாயத்துக்கு திருப்பி தர வேண்டிய கடமை வந்து உங்ககிட்ட எல்லாத்திலையுமே இருக்கு. ஏன்னா மகிழ்ச்சி சொன்னார், ஒவ்வொரு கனவும் உங்களுடைய கடன் வந்து மூடிக்கொண்டே போகுதுன்னு சொன்னார். அப்போ சமுதாயத்துக்கு சேர்க்க வேண்டிய கடமை வந்து நமக்கு கண்டிப்பாக இருக்கு. அடுத்து அறநெறி வாழ்க்கை. அறநெறி வாழ்க்கை கொடுக்குறது. அறநெறி வாழ்க்கை இருக்கு, சமுதாயத்தை உயர்த்தணும் இல்லைங்களா? இது சமுதாயத்துக்காக கொடுக்கறது தானே. அப்போ அறநெறி வாழ்க்கை என்பது ஒழுக்கம், கடமை, இல்லை. ஒழுக்கம்னா நம்ம என்ன நினைச்சோம்? இங்க வரக்கு முன்னாடி நம்மளோட கேரக்டர் அது மட்டும் தான் நினைச்சோம். அப்படி கிடையாது. மகிழ்ச்சி என்ன சொல்றோம்னா தன் எண்ணம், சொல், செயல் எல்லாத்துலயும் ஒழுக்கம் இருக்கணும்னு சொல்றாங்க. அப்போ தனக்கு அந்த நம்ம செய்கின்ற செயல் அது வந்து பிறகு நல்லதாகவும் இருக்கலாம், கெட்டதாகவும் இருக்கலாம். அப்போ நம்ம அதுல வீழ்ப்பு நிலையில இருந்து அதை செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ மகிழ்ச்சி சொல்லும் போது எண்ணம், சொல், செயல தனக்கோ பிறருக்கோ துன்பம் தராத செயல்லாம் புண்ணியம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அறநெறி வாழ்க்கை கண்டிப்பாக வேண்டும். ஒழுக்கம், கடமை. கடமைங்கிறது ஐவகை கடமையா மகிழ்ச்சி அவர்கள் சொல்லியிருக்காங்க. முதல்ல தான், குடும்பம், சுற்றம் எல்லாம் சொல்லியிருக்காங்க. அது அடுத்தது மகிழ்ச்சி முக்கியமா சொல்றது பண்பாட்டு கல்வின்னு சொல்றாங்க. பண்பாட்டு கல்வி. ஏன்னா உங்களுக்கு இப்ப தெரியும் சமுதாயம் எந்த நிலையில போய்கொண்டிருக்கிறது, எதை நோக்கி போய்கொண்டிருக்கிறது எல்லாருக்குமே தெரியும். கல்வி வந்து ஒரு முக்கியமான அங்கம் வகிக்கிறது. ஏன்னா இப்ப மாணவர்கள் எல்லாம் தடுமாறி கொண்டு போய்கொண்டிருக்காங்க இல்லைங்களா? அவர்களுக்கு நம்ம கல்வியை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கடமை நம்மகிட்ட இருக்கு. அதற்குதான் மகிழ்ச்சி அவர்கள் 14 வயதிலேயே மாணவர்களை இங்க கொண்டு வந்து நம்ம சேர்க்க சொல்றோம். ஏன்னா அந்த வயதில் அவங்களை வந்து நம்ம பசுமர தாய்கள் நம்ம அந்த வயசுல கொடுக்கறது எல்லாமே அவர்களுக்கு
பதிந்து விடும். அதனால மகிழ்ச்சி அவர்கள் அவங்க இங்க கொண்டு வர சொல்றாங்க. அதே மாதிரி கல்வியை 4 அறிவுகளா சொல்றாங்க மகிழ்ச்சி: எழுத்தறிவு, தொழிலறிவு, இயற்கை தத்துவ அறிவு, ஒழுக்க பழக்க அறிவு. அப்போ ஒழுக்க பழக்க அறிவு எவ்வளவு மிக மிக முக்கியம்ங்கிறது வெளியுறுத்துறது இங்க மகிழ்ச்சி அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அதனாலதான் 14 வயதிலேயே வந்து காயகல்பத்தை கொடுக்கணும். அப்ப இதெல்லாமே எதற்காக கொடுக்கப்பட்டது? சமுதாய உயர்வுக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறாங்க இந்த பயிற்சி எல்லாமே. அதுக்கப்புறம் ஹைலைட்டா மகிழ்ச்சி சொல்றது, நான் வேதாந்த 14 திட்டங்களை வந்து மகிழ்ச்சி ஹைலைட்டா கொடுக்குறது. போரில்லா நல்லுலகம், பொருள் துறையில் சமநீதி, நேர்மையான நீதிமுறை, சீர்செய்த பண்பாடு, சிறப்புணர்ந்த பெண்மதிப்பு, நிலவுலகு போராட்சி, தெய்வநிலை வழிபாடுதல், தேர் திருவிழா தவிர்த்தல், சிறுவர்களுக்கு விளையாட்டு, சீர்காழ்ந்த விளைவிடக்கம், பார்ப்பதும் உணவு நீர் பொதுவாக்கல், பல மதங்கள் பல கடவுள் ஒழித்து உண்மை ஒன்றை தேர்ந்தெடுத்து 14 திட்டத்தை முதல்ல சொல்றது போரில்லா நல்லுலகம். இப்ப நடந்துட்டே தானே இருக்கு போர், இன்ன வரைக்கும் நடந்து கொண்டேதான் இருக்கு. மகிழ்ச்சி காலத்துல 2 உலக போர் பார்த்துருக்காங்க. எவ்வளவோ அதனுடைய அழிவுகள் எல்லாம் மகிழ்ச்சி பார்த்துருக்காங்க. 2வது உலக போர்ல கிட்டத்தட்ட 5 கோடி பேர் இறந்திருக்காங்கன்னு சொல்றாங்க. 4 கோடி லட்சம் வந்து பொருள் இழப்பு ஏற்படுறதுன்னு சொல்றாங்க. அப்போ போரினால வந்து எந்த லாபமும் இல்லை அப்படின்னு மகிழ்ச்சி வந்து சொல்றாங்க. அதுக்கப்புறம் சிறப்புணர்ந்த பெண் மதிப்பு அப்படின்னு சொல்லும்போது பெண்களுக்கே உண்டான சிறப்பு என்னன்னு மகிழ்ச்சி சொல்லும்போது, ஒரே வார்த்தையில பெண்களின் சிறப்பு உயர்வு சொல்லலாம். இந்த உலகத்தில் உள்ள மக்கள் அனைவரும் பெண்ணினத்தின் அன்பளிப்பு தான் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இந்த உயிரை தோற்றுவிக்கும் மாற்றம் பெண்கள் கிட்டதான் இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நமக்கு எவ்வளவு பர்சன்டேஜ் ஒதுக்கீடு? 33%. ஆனா ஆரியால நமக்கு ஒதுக்கீடு எவ்வளவுங்க? கிட்டத்தட்ட 80% ஒதுக்கீடு நமக்கு. ஏன்னா பெண்கள் எல்லாருமே நிறைய வந்து கொண்டே இருக்கிறாங்க. அதே மாதிரி இந்த பெண்கள் நிறைய வர்றதுனால என்ன ஆகுனா அந்த குடும்பமே மனவள குடும்பமா மாறி வருகிறது. இது மகிழ்ச்சி நினைத்த சமுதாய உயர்வு தானேங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா உணவு நீர் பொதுவாக்கல் சொல்றாங்க. இப்ப நதிநீர் இணைப்பு திட்டம் சொல்றாங்க. ஏன்னா இப்ப நம்ம பார்த்தோம் இந்தியா பாகிஸ்தான் அந்த பிரச்சனை வரும்போது எதை முதல்ல கட் பண்ணாங்க? நதிநீர் இணைப்பு தான் கட் பண்றாங்க. அதனால நதிநீர் இணைப்பு திட்டம் ரொம்ப ரொம்ப முக்கியம். மனவளங்களில் மேலோங்கி இருப்பது சமுதாய உயர்வே என்று கூறி இந்த உரையை நிறைவு செய்கிறேன். சிறப்பான ஒரு பாடத்தை முன்வைத்திருக்கிறார்கள். உண்மையை சொல்லணும்னா எனக்கு ஒன்றும் கஷ்டம் இல்லைங்க, நடுவர் தான். அதனால சமூக பெரியவரை அவர் தண்ணி கொடுக்குறாங்க. உலக சமுதாய சேவா சங்கம் பெயர் ஆன்ம உயர்வு சங்கம் இருக்காரா, ஆன்ம ஞான சபைக்கு பெயர் இருக்காரா? ஆணி நிறைய அசைத்து பார்த்த ஒரு கேள்வியை வைத்திருக்கிறார் நம்முடைய துறை பேராசிரியர் எஸ். விஜயலட்சுமி. பதில் சொல்ல வருகிறார் டாக்டர் சண்முக பிரியா அவர்கள். டாக்டரேட் இன் யோகா ஃபார் ஹியூமன் எக்ஸலன்ஸ் இருக்கிறதுல டாக்டர் முனைவர் பட்டம் பெற்றிருக்கிறார். 1996 மாணவர்களை தன்னோடு தன்னை இணைத்துக் கொண்டு தொண்டாற்றி வருகிற ஒரு கணித ஆசிரியர். மிக அற்புதமான முறையில் இந்த ஆன்மீக உயர்வு அதுதான் என்கிற அணிக்கு அணி சேர்ப்பார் என்று நம்புகிறார்கள். பாருங்கள். மெய்யுணர்வு பெற்று மேலாய் பதமடைந்து ஐயுணர்வை சீரமைத்து அறம் கண்டு அருள் செல்வர் அனைவருக்கும் மாலை வணக்கம். எல்லாமே ஆன்மீக கல்வி பெற்றவர்கள். ஆன்மீகம் தொடக்கமும் முடிவும் உள்ள உயிரை பற்றியும், தொடக்கமும் முடிவும் உள்ள உடலை பற்றியும், தொடக்கமுள்ள முடிவற்ற உயிரை பற்றியும், தொடக்கமும் முடிவும் இல்லாத பரத்தை பற்றியும், தொடக்கம் இயக்கம் இது மகிழ்ச்சியோட பாடல். தொடக்கம் இயக்கம் முடிவு இதனை உண்மை ஆய்ந்து அறிந்து கொள்வதே ஆன்மீகம். ஆன்ம இகம், ஆன்மாவும் இகமும் சேர்ந்தது. இகம் என்றால் இன்மை. இக பர சௌபாகியம் சொல்லுவாங்க. இன்மையிலும் மறுமையிலும் பெறக்கூடிய அனைத்து வளங்களையும் தரக்கூடியதை இந்த ஆன்மீக கல்வி. மகிழ்ச்சியை சொல்றாங்க. மனவள கலை, மனவள கலை. ஆன்மீகம், ஆன்மா என்றால் என்ன? எல்லாமே அருள் செல்வர்கள். உயிர், வெரி குட். உயிர் என்றால் என்ன? உயிரின் படத்தை நிலை, மனம், ஆன்மா, கருமையம் எல்லாம் ஒண்ணுதாங்க.
மனவளக்கலை, ஆன்ம வளக்கலை சொல்லுங்களா? இது மேம்பாடு அடைவது ஆன்மீக உயர்வினாலேயே மனவளக்கலை மேம்பாடு அடைந்ததுன்னு சொல்லலாம். சரிங்க. மூடமே ஆலயம். ஆலயம் என்றால் ஆன்மா லயமாகும் இடம். எங்க லயமாகுதுங்க? கோவில். அறிவு திருக்கோயில் ஆழியாருக்கு எதுக்கு பேர் வச்சிருக்காங்க? அறிவு தெய்வம், அறிவே தெய்வம், அறிவே ஆன்மா, அறிவே உயிர். ஆழியார்ல பேர் வச்சிருக்காங்க இல்லைங்களா? அறிவு திருக்கோயில் ஆன்மீக வளர்ச்சியை மேம்படுத்துறது. உள்ள நுழைஞ்ச உடனே லெஃப்ட் சைட் பாத்தீங்கன்னா விஷன் ஃபார் விஸ்டம் அகாடமி போட்டிருப்பாங்க. அது என்னன்னா வேதாத்ரி மகரிஷி ஸ்பிரிச்சுவல் அண்ட் இன்ஸ்டிடியூஷனல் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் வருகிறது. அதாவது வேதாத்ரி மகரிஷி ஆன்மீக உள்ளுணர்வு கல்வி மையம். அப்போ மனவளக்கலை மேம்படுவதற்கு ஆன்மீக வளர்ச்சி தான் அடிப்படையாக. யோசிச்சு பாருங்க, இங்க உள்ள அனைவருமே ஆன்மீக கல்வி பெற்றதுனால இங்க வந்து பண்ணுவோம். இப்ப இருக்கக்கூடியது ஆன்மீக ஆன்மீகத்தை தான் உங்ககிட்ட என்ன இருக்குங்கிறத எங்களால என்ன புரிஞ்சுக்க முடியும். காலையில ஐயா சொல்லும் பொழுது நம்ம தலைவர் பிரசிடன்ட் சொல்லும்போது என்ன சொன்னாருன்னா, இதெல்லாம் சாத்தியமா சீர்திருத்தங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது எல்லாருக்கும் மனவளக்கலை வந்தா சாத்தியம் அப்படின்னு நாங்க சொன்னோம். இப்ப ஐயா என்ன சொன்னாங்க, அது வந்த பிறகுதான் இதெல்லாம் யோசிக்கணும் அப்படின்றது ஐடியான்னு சொன்னாங்க. செகண்டரிங்கிற மாதிரி மனவளக்கலைக்கு பிறகு இந்த சீர்திருத்த கொள்கைகள்லாம் அமலாகும் அப்படின்னு சொன்னாரு. அப்போ ஆன்மீகத்துல உயர்ந்தாதானே நீங்க அந்த சீர்திருத்தத்துக்கு போக முடியும். ரெண்டாவது கருத்து. அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா இப்போ இதிகாசங்கள்ல சொன்ன மாதிரி துரியோதனனுக்கு ஒரு மனவளக்கலை தெரிஞ்சிருந்தாலோ, ராவணனுக்கு ஒரு மனவளக்கலை தெரிஞ்சிருந்தாலோ இதிகாசங்களே வந்திருக்காரு. அப்போ அவங்க மனவளக்கலை எங்க தடைபட்டு போகுதுங்க? ஆன்மீக கல்வி இல்லை, அருமண சீரப்பு அமைப்பு இல்லை, பேராசை, இது முறையற்ற பால் கவர்ச்சி. இந்த மாதிரி அப்போ ஆன்மீக கல்வி இத்தகைய கல்வியை அறிவதே மனவள கல்வியின் மேம்பாடாக இருக்கிறது. அடுத்தது பாத்தீங்கன்னா மனவள கலையின் 4 அங்கங்கள்: அகத்தவம், அகத்தாய்வு, குணநலப்பேறு, முழுமை பேரு. இந்த 4 அங்கங்கள் சொல்றோம். அகத்தம்னா என்னங்க? சண்டே எல்லாம் நம்ம இங்க வந்து பண்றோம், என்ஜாய் பண்றோம் தவிர அது ஆன்மநிலை மேம்பாடு அல்லவா? அகத்தாய்வு உண்மை உள்நோக்கி அழுகிறீர், அது ஆன்மநிலை மேம்பாடு அல்லவா? சரி, குணநல பேரு நாமே செதுக்கிற. அம்மா சொன்ன மாதிரி ஒரு கல்வின்னு ஒரு படம் வந்தது. அது ஒரு பெண் தன்னையே தான் செதுக்கிறது போல இருக்கும். இருக்கிற கெட்டதெல்லாம் கழிச்சுட்டு நான் ஜெயிக்கிறேங்கிற மாதிரி. அப்போ நம்மை நாம் ஜெயிப்பதற்கு அறுகுண சீரமைப்பு தேவைப்படுகிறது அல்லவா? அது ஆன்மீக வளர்ச்சி அல்லவா? இதை போதிப்பது மனவளக்கலை அல்லவா? யோசிச்சு பாருங்க. பெண் முழுமை பேரு, எல்லாத்துக்கும் மேல முழுமை பேரு. முதல்ல நான் சொன்ன மாதிரி துவக்கமும் முடிவும் அச்ச பரம்பொருளில் அடைவதே முழுமை பேரு. இப்போ இதுல எல்லாம் பதம் அடைந்தனா முழுமை பேர் எப்படி இருக்கு? ஆன்மீக வளர்ச்சியில முக்கியமா போதிக்கப்படுது மனவளக்கலையில. தெல்ல தெளிவாக உள்ளக்கை வெளிக்கல்வியை நீங்க இங்க வருவது எல்லாமே இப்போ சமுதாய வளர்ச்சியை நோக்கி யாரும் மனவளக்கலை அறக்கட்டளை வர்றது கிடையாது. உங்களுடைய தன் வளர்ச்சிக்காகவும் உங்களுடைய ஆன்மீக வளர்ச்சிக்காகவும் தான் மனவளக்கலை வருது. மகரிஷி சொன்ன பாடல கடைசியில கொடுக்கிறேன். அம்மா சொன்னதுல பாத்தீங்கன்னா தன்னிலை விளக்க சங்கம் அப்படின்னாங்க. மகரிஷி தன்னிலை விளக்க சங்கம் தன்னை ஃபர்ஸ்ட் உணரட்டும் சொல்லி வச்சாரு. கொஞ்சம் பேர் உணர்ந்த உடனே இவங்கெல்லாம் இருக்காங்க, இவங்களை வச்சு மற்றவங்களையும் நம்ம வாழ்வில் ஒளிபர செய்யணும்னு சொல்லிட்டு அருள் நிதி கொடுக்குறாரு. அருள் நிதியா தான் நம்மளுக்கு அப்கிரேடேஷன் கொடுத்திருக்காரு. அவர் வந்து சமுதாய நிதியா அவரை நமக்கு அப்கிரேடேஷன் கொடுக்குறாரு. அருள் என்பது என்ன? ஆன்மீகம். அதே பயின்ற ஆன்மீகத்தை தான் நீ கொடுக்க போற படையா. அதுக்கு பிறகு பிரம்ம ஞானம் சொன்னாங்க. பிரம்ம ஞானம் தெரிஞ்சாதான், ஆன்மீகம் தெரிஞ்சாதான் அருள் நிதியா போய் நீ சமுதாய சேவை ஆற்ற முடியும், இல்லைன்னா ஒண்ணும் பண்ண முடியாது. அதே மாதிரி சமூகத்தின் உறுப்பை தனி மனிதன் அப்படிங்கிறாங்க. ஒவ்வொரு தனி மனிதனும் சேர்ந்ததே சமுதாயம் அல்லவோ. ஒவ்வொரு செல்லின் கூட்டே நாம் உடலாக பருவுடலாக இப்ப வந்திருக்கோம். அப்ப செல்லின் கூட்டு உடலா அல்லது உடலின் தனியானது செல்லு சொல்லுவோமா? எதை முதன்மைப்படுத்தி சொல்லுவோம்? ஆன்மீகத்தையா சமுதாயத்தையா? அதுக்கு பிறகு பண்பாட்டு கல்வி 14 வயது முதலே ஏன் சமுதாய கல்வி கொடுக்கக்கூடாதா? சமுதாயத்துக்கு என்ன நிலவரோ அட்வான்ஸ்மெண்ட் வரும், சயின்டிபிக் அட்வான்ஸ்மெண்ட் எடுத்து கொடுத்துக்கலாம். ஏன் கொண்டு வந்து அங்கே கொண்டு வந்து காயகல்ப கலை 14 வயதுல பண்பாட்டு கல்வி கொடுக்கணும்?
தன்னை போல பிறர் நினைப்பாய். விஜயகாந்த் சொல்லுவான், நீங்க நானும் ஒண்ணு, காந்தி பிறந்த மண்ணு, வாங்கி தர பண்ணு, உட்கார்ந்து நீ தின்னுவான். இது கம்யூனிசமாக இருக்கலாம், சோசியலிசமாக இருக்கலாம், எதை வேணா இருக்கலாம். ஆனா நீயும் நானும் ஒண்ணுன்ற தத்துவம் வந்தாரா? இப்போ அவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அந்த மாதிரி அந்த அடிக்கு என்னோட பாட்டு எடுத்து ஒய்ஃப் கொடுக்குறாரு தண்ணி கொடுக்கலாமா? எதுல நிக்க அங்க நிக்கிறது மனவள கடை, அங்க நிக்கிறது மனவள கடை, அங்க நிக்கிறது ஆன்மீகம் கொடுக்காதீங்க. அந்த மாதிரி தண்ணி எடுத்து கொடுக்குற. அப்ப நீயும் நானும் ஒன்று. இந்த தண்ணிலை விளக்கம் எங்க கிடைக்கும்? இந்த சமுதாய வளர்ச்சியில காலையில 14 கோட்பாடுகள் சொன்னாங்க. இப்போ அந்த 14 கோட்பாடுகள் ஜஸ்ட் ஹைலைட் பண்றேன். டைம் வந்து நான் வேக வேகமா படிக்கிறேன். டைம்க்காக ஊதியம் பங்கீடு, ஈதல் மனம் இல்லாமல் ஊதியம் பங்கீடு ஏது? பராசக்தி மேல் பேச வேண்டியதான். குழந்தை வளர்ப்பு, குழந்தை வளர்ப்பு பொது குழந்தைகள் பொது சொத்து. என் அம்மா விட்டு கொடுப்பாங்களா? அவங்களுக்கு பற்றற்ற நிலை இருந்தால்தான், டிட்டாச்டு அட்டாச்மெண்ட் இருந்தால்தான் அது எப்படி வரும்? மனவளக்கலையில் நாம் பயிலும் ஆன்மீக வளர்ச்சியால் மட்டுமே. அடுத்தது பொது சமையல். மாமியார் பண்ண சமையல் மருமகனுக்கு பிடிக்காது, மருமகன் பண்ண சமையல் மாமியாருக்கு பிடிக்காது. அப்போ டாலரன்ஸ் சரி எப்படி இருந்தாலும் நம்ம ஏத்துக்கணும். அப்ப எங்க வந்து நிக்கிறங்க? ஆன்மீக உயர்வு இருந்தாதான் அங்க உங்களுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் டாலரன்ஸ் சொல்லணும், இல்லைன்னா வராது. அதுக்கடுத்து திருமணத்தில் சீர்திருத்தம். அப்ப என்ன? ஆசை சீரமைத்தல், பேராசை இல்லாம அச்சிக்கனமா பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு செல்ஃப் சாட்டிஸ்பாக்சன் இருந்தாதான் உங்களுக்கு திருமணத்தில் சீர்திருத்தம் வரும். அதற்கு பிறகு சமுதாய சீர்திருத்தம். நம்ம போய் யாரையும் இது பண்ண முடியாது. சினிமாவை நம்ம வேணா நம்ம வீட்டு டிவி எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டு நம்ம ஒரு உலகத்துல இருக்கலாம். அடுத்து மரண தண்டனை வேண்டாம். ஈவு அன்பும் கருணையும் இருந்தால் தானே நீ மரண தண்டனை வேண்டாம் என்று நினைப்பாங்க. யோசிச்சு பாருங்க. அன்பும் கருணை இருந்தா எல்லாராலையும் சமுதாய சீர்திருத்தம் எடுத்து கொடுக்க முடியாது. அன்பும் கருணை இருக்குது. இது மனவளக்கலையை பயின்று கூறி 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 மற்றவரை தன்னை போல் பாதிக்கும் எண்ணம் வரும்பொழுதுதான் இத்தனை சீர்திருத்தமான சமுதாயம் வளர வாய்ப்புள்ளது. கரெக்டுங்களா? அதற்கு பிறகு அரசியல் சீர்திருத்தம் யாரையும் திருத்த முடியாது. கரெக்டுங்களா? அதனால என்ன பண்ணுவோம்? மனவளக்கலை தெரிந்த நண்பர்கள் வாழ்த்திப்போம். நல்லாட்சி அமைய வாழ்க வளங்கள், நல்லாட்சி அமைய வாழ்க வளங்கள். அவ்வளவுதான். இந்த வாழ்த்து எங்கிருந்து கிடைக்கிறது? ஆன்மநேயம் மேம்படும் பொழுதே இந்த வாழ்த்து மனப்பக்குவம் கிடைக்கிறது. இப்படி ஒவ்வொன்றா பண்ணிட்டே வரும்போது பொருளாதார சீர்திருத்தம் அதுவும் வேணும். இப்போ நிறைமனம், நேர்நிறை மரபு, ஆசை சீர்திருத்தம், அன்பும் கருணை இவை அனைத்தும் சேர்ந்த ஆன்மீக கருணை உயர்வு இல்லாமல் சமுதாய உயர்வு வராது. முக்கியமாக மனவளக்கலையில் மேலோங்கி இருப்பது ஆன்மீக உயர்வு. மகரிஷியே சொன்ன பாடலோடு நான் முடிக்கிறேன். மனவளக்கலை மூலம் இறைநிலை எளிதில் உணரலாம். மகரிஷி சொன்ன பாடல். நிறைவான பேராற்றல் தெய்வ நிலையை காட்டி நில உலக மக்களுக்கு நேர்மையில் ஆன்மீகம் குறையின்றி போதிக்க. எதை போதிக்கிறாரு? நேர்மையில் ஆன்மீகம் குறையின்றி போதிக்க மனவளக்கலை கொடுக்கிறேன், உலகோரே பயின்று நலம் காண்பி. மகிழ்ச்சி சொல்றார். இந்த பாடல் எண் 1766 ஞான கலந்து நீங்க ரெஃபரன்ஸ் பண்ணிக்கோங்க. செகண்ட் பேராகிராஃப் அதை எழுதியிருக்காரு. நிறைவான பேராற்றல் தெய்வ நிலையில் காட்டி நிலவுலக மக்களுக்கு நேர்மையில் ஆன்மீகம் குறையின்றி போதிக்க மனவளக்கலை கொடுக்கிறேன், உலகோரே பயின்று நலம் காண்பி. மனவளக்கலையின் மேலோங்கி இருப்பது ஆன்மீக உயர்வே என்று கூறி அமைக்கிறேன். நன்றி. மிக அற்புதமான ஒரு பாடத்தை ஆசிரியர் என்பதை நிறுவனம் முதல்ல கேள்விகளோடு ஆரம்பிச்சார். என்ன மனம்னா என்ன என்று கேள்வி எழுப்பி பதில் சொல்ற அந்த கேள்விக்கு அற்புதமான எதிரணியில் வைத்த ஒரு கேள்வி என்னன்னா, அவர் ஆத்ம ஞான சபை என்று வைக்கவில்லையே, ஆன்மநேய உயர்வு சபை என்று சங்கம் என்று வைக்கவில்லையே, உலக சமுதாய சேவா சங்கம் என்பதாக பெயர் வைத்தார் என்று கேட்ட கேள்விக்கு எப்படி பதில் சொல்ல போகிறார் டாக்டர் சங்கரபிரியா என்று நான் பார்த்து கொண்டே இருந்தேன். சொன்னார், பேர்தான் உலக சமுதாய சேவா சங்கம், ஆனால் நோக்கம் என்பது ஸ்பிரிச்சுவல் அண்ட் இன்ஸ்டிடியூஷனல் எஜுகேஷன் என்று அற்புதமாக ஒரு வாதத்தை அணிக்கு அணி சேர்க்கிற ஒரு வாதத்தை வைத்து அமர்ந்திருக்கிறார் டாக்டர் சங்கரபிரியா அவர்கள்.
சமயத்துல ஒரு பாடலை எடுத்துக்காட்டி கொண்டிருக்கிறார். மனவளக்கலை மூலம் இறைநிலை உணரலாம் என்று தொடங்குகிற அந்த பாடல்ல இறுதியாக மகரிஷி இப்படி முடிக்கிறாரா? எப்படி முடிக்கிறாரா? உலகோரே பைந்துலகம் காண்பி என்று முடிக்கிறாரா? உலகோரே என்பது என்ன? ஊர் பேசுகிறது. ஊரே பேசுகிறது என்றால் என்ன அர்த்தம்? ஊரில் உள்ள மக்கள் பேசுகிறார்கள். உலகோரே என்றால் என்ன அர்த்தம்? உலக சமுதாயம் என்றுதானே அர்த்தம் என்று நான் கேட்கவில்லை. கேட்க இருக்கிறார்கள் எதிர்நிலை உங்களுக்கு எடுத்து சொல்கிறேன். அந்த வகையில சமுதாய உயர்வை என்று பேசுவதற்காக துணை பேராசிரியர் கே. முருகதாஸ் அவர்கள் தன்னுடைய வாதத்தை வைக்கப்படுகிறார்கள். 10 ஆண்டுகள் மனவளக்கலை மன்றத்திலே தன்னை இணைத்துக் கொண்டு செயலாற்றி வருகிற கே. முருகதாஸ் அவர்கள் தன்னுடைய அடிக்கடி வழி சேர்த்து வருகிறார். இன்றைய தலைப்பாக நாம் எடுத்துக் கொண்டிருப்பது மனவளக் கலையிலே மேலோங்கி இருப்பது ஆன்மீக உயர்வா, சமுதாய உயர்வு. ஆன்மீக உயர்வு என்ற அறிவில் பேசிய முன்னாள் பேசிய சொன்னாங்க, ஆன்மா லயமாகின்ற இடம் ஆலயம். கரெக்ட். ஆனா அந்த ஆலயம் அமைக்கிறதுக்கு பின்னாடி ஒரு சமுதாய பொறுப்பு இருக்கு. அந்த ஒரு ஆலயத்திலையும் பார்த்தீங்கன்னா நிறைய வேலைகள், கல்வெட்டிற்கு வேலை இருக்கு, மனசுக்கு செய்யறதுக்கு வேலை இருக்கு, அந்த துணி அங்க இருக்கிற அந்த சுவாமி கடவுள் அந்த துணிய துணிகளுக்கு வேலை இருக்கு. இதுக்கெல்லாம் அந்த சமூகத்தை சேர்ந்தவர்கள் நிர்வாகிக்கிறதுக்காக அங்க ஒரு குழுக்களாக அமைக்க அனுமதிக்கப்படுது. அதே மாதிரி அந்தந்த ஆலயங்களுக்கு நிறைய நிலங்கள் அறுப்படையாக நிறைய பேர் தருவாங்க, பொருளாதார தருவாங்க. அதை நிர்வாகம் பண்றதுக்கு ஒரு குழு தனியா இருக்கும். விவசாயம் பண்ணி அதுல இருந்து வருமானத்தை கோயிலுக்கு போடுவோம். அந்த வருமானம் மூலம் எல்லாருக்கும் அது புரிஞ்சு. அப்போ ஆலயத்துக்கு பின்னாடி இந்த மாதிரி ஒரு சமுதாய உயர்வு இருக்கிறது. முதலாவது. அடுத்ததாக மகரிஷி அவருடைய மனோரம கலையில இப்போ நிறைய அடிப்படை விஷயங்களை பத்தி நிறைய ரொம்ப சொல்லிட்டாங்க, சொல்லிட்டாங்க. நம்ம மனோரம கலையில் மகரிஷி அவர்கள் சமுதாய உயர்வுக்காக நிறைய விஷயங்களை சொல்லியிருக்காங்க. அதில் ஒரு சில விஷயங்கள் மகரிஷி அவர்கள் 70க்கும் மேலான புத்தகங்களை தமிழிலும் ஆங்கிலம் எழுதியிருக்கிறார். அதே மாதிரி கவிதைகள் 2000 மேல எழுதியிருக்கிறார். நடுத்தலைவர் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. அதே அந்த 2000 கவிதைகள்ல அதிகபட்சமான கவிதைகள் அப்படிங்கிறது சமுதாய உயர்வுக்காக எழுதியிருக்கிறார். ஒரு கவி நம்ம இப்போ உதாரணம் புதிய பண்பாடு அப்படின்னு ஒரு கவி எழுதியிருக்காங்க. புதியதொரு பண்பாடு உலகிற்கு வேண்டும். அதுல என்ன போர், போதை, முதல்ல போதை எடுத்துங்க. போதை, போர், பொய், புகை, ஒழித்து அமல் சொல்லுவோம் அப்படிங்கிறாங்க. முதல்ல இது 4 விஷயம் முதல்ல அதுக்கு பின்னாடிதான் அவர் அந்த எல்லா விஷயங்களும் என்ன சொல்ல வர்றார், பண்பாடு என்ன அப்படிங்கிறது சொல்ல வர 5 அம்சம் ஒரு பண்பாடு சொல்ல வர்றாரு. அதுக்கு முன்னாடி என்ன சொல்றாருன்னா முதல்ல போதை. போதை அவர் இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு அதனுடைய எந்த அளவுக்கு தாக்கத்தை ஒரு சமுதாயத்தில் உண்டு பண்ணி இருக்குங்கிறத அவர் தெரிஞ்சிருக்காரு. போதை பார்த்தீங்கன்னா இப்போ டெய்லி நம்ம பார்க்குற எந்த ஒரு செய்திகளாகட்டும், நம்ம படிக்கிற செய்தி, பார்க்கிற செய்தி எதுவாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா பெரும்பாலான விரும்பத்தகாத நிகழ்வுகள் எல்லாம் நடப்பது எதுலாம் பார்த்தீங்கன்னா போதை தான். என்ன அன்பாசிரியர் என்னன்னா பார்த்தீங்கன்னா அரசாங்கமே அதை கடை போட்டு விற்பனை செய்திருக்கிறது. இது ஏன் சொல்ல வேண்டியிருக்கு அப்படின்னா நம்ம இந்த சமுதாயத்தில் வாழறோம், நம்மளுடைய பிள்ளைகள் பெண்கள் இதெல்லாம் வாழறாங்க, அடுத்த தலைமுறை இங்கே தான் வாழணும். இது என்ன போய் முடியுதுன்னு தெரியல. அந்த மாதிரி ஒரு நோக்கி போயிட்டு இருக்கு. இது ஆனால் மகரிஷி என்ன பண்ணியிருக்காரு, முதல்ல அப்படியே சொல்லியிருக்காரு, இது ஒழிஞ்சாக வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுதான் போர். போர் பார்த்தீங்கன்னா மகரிஷி வந்த காலத்தில் இப்போ 2 மகாபுத்தங்கள் நடந்திருக்கின்றன. ஒன்று முதல் உலக போர் 1918 14 18 வரைக்கும் 4 வருடங்கள் நடந்திருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 90 லட்சம் பேர் இறந்துருக்கிறாங்க. ராணுவ பேருக்கு 50 லட்சம் பேர் பொதுமக்கள் நோயாலும் பட்டினியாலும் மற்ற ராணுவ வேலைகள் நடக்கும்போது அதனால ஒரு 50 லட்சம் பேர் இறந்து போயிருக்காங்க. இதையும் தாண்டி ஒரு 2,80,00,000 பேர் பார்த்தீங்கன்னா நிறைய அடிபட்டு காயப்பட்டு நடந்திருக்காங்க. இப்போ இந்த மாதிரி இதெல்லாம் பார்க்க மகரிஷி என்ன சொல்றாரு, 2வது உலக போர் அப்புறம் அதுக்கப்புறம் நடக்கும்போது 1939 45 வரைக்கும் 2வது உலக போர்
மகிழ்ச்சி என்ன பண்றாங்க அப்படின்னா, இது இதோட இல்லைங்க, இதோட இறக்குறதோடு மட்டும் இல்லாமல் என்ன நடக்குது அப்படின்னா, பொருளாதார சீரழிவு, சுற்றுப்புற சுகாதார சீரழிவு, உணவு பற்றாக்குறை, நோய் பட்டினி நிறைய இது மாதிரி ஏற்படும். இதெல்லாம் பார்த்து மகிழ்ச்சி என்ன பண்றாங்க, இதுல ரெண்டாவது உலக போல முக்கியமான ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, ஜப்பான்ல ஒரு பெரிய நாச வேலை நடந்தது. அதாவது அணு ஆயுதத்தை யூஸ் பண்ணி நம்ம வந்து பெரிய அழிவு உண்டாக்குறாங்க. இதை பார்த்து அமெரிக்காவில் அணு விஷம் என்ற ஒரு புத்தகத்தை 1957 அணு விஷம் அணுவிஞ்ஞானத்தால் ஏற்படக்கூடிய தீமைகளை புரிந்துள்ள அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும் என கூட எழுதினார். இது பார்த்தீங்கன்னா, அதாவது எந்த அளவுக்கு வந்து போருங்கிறது வந்து ஒரு ஒழிக்கப்பட வேண்டிய விஷயம் என்கிறது மகிழ்ச்சி அவர்கள் ரொம்ப கரெக்டாக தீர்மானமா இருந்திருக்காங்க. இரண்டாவது விஷயம். மூன்றாவது, அது ஒரு பொய் எல்லாருக்கும் தெரியும். அது எந்த அளவுக்கு ஒரு சொல்றது, அந்த பொய் அப்படிங்கிறத வந்து யூஸ் பண்றதால எந்த அளவுக்கு ஒரு கேடுதலை விளைவிக்கக்கூடியது அப்படிங்கிறது. இப்போ ஐயா கூட இப்போ அமெரிக்காவை பத்தி ஒன்று சொன்னதால எனக்கு ஒரு ஞாபகம் வருதுங்க. இப்போ நம்ம என்ன ஒரு மாதம் முன்னாடி இருக்கலாம் நீங்க ஆபரேஷன் சிந்தூர் ஒரு ஆக்ஷன் வந்து நம்ம வந்து இந்தியா வந்து பாகிஸ்தான் மேல ஒரு பாரத் வந்தது. அப்போ ஒரு 3 நாள் நடந்தது. அதுக்கப்புறம் வந்து அதை நிறுத்தியாச்சு. இதுக்கு காரணம் தான் அப்படிங்கிறது அமெரிக்க அதிபர் ஒரு அறிக்கை வெளியிட்டார். ஆனா அப்படி இல்லைங்கிறது இந்தியா நாட்டில் இருக்கிறவர்களே வாங்கணும். இதுல எது உண்மை எது பொய், எது மக்களை குழப்பம். அப்போ பொய்யினால் என்ன நடக்குது பாருங்க, தேவையில்லாத குழப்பம். இது எங்க நடந்தாலும் வீட்டுக்குள்ள நடந்தாலும் சரி, நாட்டுக்குள்ள நடந்தது. அப்படி இரவு ஒழிக்கப்படாது. பொய் என்பது இருக்கக்கூடாது. அடுத்தது புகை சுமக்கையே சார்ந்தே சிறியர்கள். அது எப்படியா இருந்தாலுமே, அது வாகன புகையா இருக்கட்டும், இல்ல சிகரெட் புகையாக இருக்கட்டும், எதுவா இருந்தாலும். அப்போ இந்த 4 விஷயங்கள் முதல்ல வெளியதுக்கு அப்புறம் தான் நாம வந்து அடுத்ததாக அவர் கொடுக்குற புதிய பண்பாட்டுக்கு போறோம். முக்கியமான 4 விஷயம் வெளியிடுறோம். என்ன சொல்றாங்க அப்படின்னா, புதிய பண்பாடு உலகிற்கு வேண்டும், போதை போர் பொய் புகை ஒழித்து அமல் செய்வோம், அதிக சுமை ஏதுமில்லை, அவரவர் நம் அறிவின் ஆற்றலினால் உடல் உழைப்பினால் வாழ்வதென்ற முடியும். எல்லாருமே வேலை செய்யணுங்க. யாருக்கெல்லாம் முடியுதோ அவர் உடல் பலத்தார செஞ்சாலும் சரி, இல்ல அறிவு பலத்தாலும் சரி, எல்லாரும் வேலை செய்யணும். குறைந்த அளவாவது உழைக்கணும். அதுக்கு அடுத்தது வந்து 2வது பாயிண்ட் சொல்றது பாத்தீங்கன்னா, மதிப்பிழந்து மற்றவர்கள் மனம் உடல் வருத்தா மாநிலம் அதுல முடிஞ்சவரை கரெக்ட் பண்ணாமல். 3வது உணவு குளிர் கொள்ளா நோன்பும். இது எல்லாருக்கும் பெரிய பெரிய விஷயம். 4வதாக பொது விதியாய் பிறர் பொருளை சுகத்தை பொது விதியாய் காத்து பிறர் துன்பம் போக்கும் அன்பு வேண்டும் அப்படிங்கிறார். இந்த 5 விதிகளை கொண்டு வரணும் அப்படிங்கிறார். இதெல்லாம் வந்து மகிழ்ச்சி வந்து சமுதாய உயர்வாக சொல்லியிருக்காங்க. நிறைய விஷயம் சொல்றாங்க இந்த மாதிரி வந்து. இதோடு இல்லாம சமூக சிக்கல்களுக்கான ஆய்வு தீர்வுன்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு. இது மனித குலத்துல இருக்கிற நிறைய சிக்கல்கள் வந்து எப்படி தீர்த்துக்கிறது, என்ன பண்றது அப்படின்னு தெரியாம சூழல் இருக்கும்போது சில குழப்பங்களுக்கான அவரே ஒரு அந்த சிக்கல்கள் என்ன, அதோட தீர்வுகள் என்ன அப்படிங்கிற மாதிரி புத்தகம் எழுதியிருக்கிறார். இதோடு இல்லாமல் நம்ம உலகப்போருக்கு அப்புறம் மகரிஷி அவங்க என்ன பண்றாங்க, இந்த அளவுக்கு ஒரு நாட்டு மக்களுக்கு வந்து ஒரு என்ன சொல்றது, நம்மளுடைய உலகநல வேட்புல சொல்லுவாங்க ஐயா, உலகில் போர் வகை அச்சமின்றி மக்கள் உழைத்து வளம் பார்த்து வாழ வேண்டும். அந்த போருக்கு அச்சமில்லாத வாழணும் அப்படிங்கிறாங்க. அதனால என்ன பண்றாங்க, ஒரு உலக சமாதானம் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை 1957 அவருடைய 46வது வயதுல என்ன பண்றாங்க, ஒரு புத்தகமாக வெளியிடுறாங்க. புத்தகமாக வெளியிட்டு அது மூலம் என்ன சொல்றாங்க, அவருடைய தொலைநோக்கு போறதுக்கு பாருங்க, எப்படி நம்ம மனிதர்கள் வந்து அவங்க சமுதாயம் எப்படி வாழணும், எந்த அளவுக்கு வந்து ஒரு அமைதியோட வாழணும் அப்படிங்கிறதுக்காக அப்பவே வந்து 57லயே வந்து அவருடைய 46 வயசுலயே வந்து அது போடுறாரு. அது பார்த்தீங்கன்னா எப்படி வந்து இந்த சமாதான திட்டங்களை அமல்படுத்துவது, ஏன் அமல்படுத்தணும், இதுக்கெல்லாம் ஒரு தெளிவான விளக்கங்கள் கொடுத்து அதை கொண்டு வந்திருக்காரு. அது இல்லாம அதில் பார்த்தீங்கன்னா ஒரு பாடல், என் ஜனனம் மரணம் இரண்டையும் நான் தெரியும், எனினும் இவை இரண்டினையும் மனதில் கொண்டே பொன்முதாய் புகழத்தில் ஈட்டுகின்றேன், அவற்றை உயிர் வாழ்வின் இயல்பூட்ட பொதுநலமை கருதி நற்செமையும் வாய்ப்புகளில் அனைத்தையுமே வாய்ப்பேன் அப்படிங்கிறார். அப்போ இந்த சமுதாய உயர்வுக்காக அவர் எல்லாத்தையும் கொடுக்குறார். அவருடைய சம்பாதித்த ஆட்சி செல்வமாகட்டும், பொருள் செல்வமாகட்டும் எல்லாத்தையும் கொடுத்துருக்கார். இவ்வளவு வந்து இந்த விஷயங்கள் எல்லாம் நமக்கு சொல்ல திரும்ப அவருடைய புத்தகம் படிக்க எல்லாம் படிக்க அவர் வந்து
ஆன்மீகத்தை சொல்லியிருக்கிறார். இருக்கிறது தேவை எல்லாம் உண்மைதான். ஆனால் அதிகப்படியாக இருப்பது சமுதாயத்தை பற்றிய அவருடைய கருத்துக்கள் சிந்தனைகள் எப்போதும் சமுதாயத்தை பற்றியதாகத்தான் இருக்கிறது. அடுத்ததை பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம், நிறைய இந்த திடீர்னு ஒரு பொருளுக்கு ஒரு பற்றாக்குறை வந்து ஏன் அப்படின்னு புரிய மாட்டேங்குது. திடீர்னு வெங்காயம் வேலை பார்த்து திடீர்னு ஐயா ஒரு இங்கே போய் நிற்குது. அப்போ அது என்ன சொல்ல அப்படின்னு அவர் அந்த காலத்திலே இருந்துருக்கு போது நம்ம படிக்கும் போது தெரியுது. வறுமை அப்படின்னு ஒரு தலைப்பில் சொல்லுவாங்க. ஏன் வறுமை ஏற்படுது அப்படின்னு பார்க்கும்போது இயல்பாகவே அவங்க ஏழ்மையில் இருக்கிறவங்க அவங்களுக்கு அந்த ஒரு அடிப்படை ஆதாரம் எதுவுமே இல்லாமல் இருக்கிறது. இன்னொன்று நிறைய தேவைகள் பெருக்கிக் கொண்டு மற்றும் வருமானம் இல்லாமல் தேவைகள் பெருக்கிக் கொண்டு அது ஒரு வறுமை ஏற்படும். மூன்றாவது என்ன சொன்னா, தேவையில்ல பொருள் முடக்கும் தெளிவில்லாதோர் செய்கைக்கு முடிவு கட்ட முயற்சி செய்யும் அப்படின்னு ஒரு கவியில் சொல்றாங்க. தேவையில்ல பொருள் முடக்கும் அப்படின்னு என்ன பண்றாங்க? மறுத்தல். அப்போ சமுதாயத்தை பத்தி நிறைய விஷயம் சொல்லிக்கிட்டே போகலாம், நிறைய சொல்லிட்டே இருக்கு. சமுதாய உறவை பத்தி நிறைய சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. இருந்தாலும் வருஷம் மணி அடிக்கிறதுலாம் முடிச்சுக்கிறாங்க. மிக சிறப்பு. நான் ஆரம்பத்தில் ஒரு பட்டிமன்றம் நடத்துவதின் நோக்கம் என்ன, அதனால் இந்த தரப்பு பயன் என்பதற்கு விளைச்சூழல்களோட திரைப்பராசிரியர் கே. முருகதாஸ் அவர்கள் என்னுடைய வாழ்த்து கொண்டிருக்கிறார். உங்களுக்கு என்ன பயன்கள் என்றால், புதியதொரு பண்பாடு என்று அவர் வகுத்து தந்திருக்கிறார். அது எதற்கு சமுதாய உயர்வுக்கு தான் இந்த பண்பாட்டு நெறிமுறைகளை வகுத்து தந்திருக்கிறார் என்கிற அற்புதமான வாதம். அதற்கு அடுத்ததாக உங்கள் மகரிஷி அவர்கள் எத்தனை சில பேருக்கு அது தெரியாமல் இருக்கிறார். அந்த செய்தி இன்றைக்கு பட்டிமன்றத்தில் வந்ததுனால தெரியும். சமூக சிக்கல்களும் ஆயத்தீவுகளும் என்ற ஒரு அற்புதமான புத்தகம். ஒரு ஆன்மநேய ஞானி ஆன்மீக உயர்வுக்குத்தான் அவர் பாடுபட்டார் என்று ஒரு அணியினர் தன்னுடைய வாதத்தை வைத்துக் கொண்டிருக்கிற போது அவர்தான் ஒரு புத்தகத்தை எழுதி கொண்டிருக்கிறார். இந்த புத்தகத்தின் பெயர் சமூக சிக்கல்கள். சமுதாயத்தின் நடுவில் முக்கியமான சிக்கல்களை ஒரு பட்டியலிட்டு வெறும் பட்டியலிடுவதால் மட்டுமல்ல, அதனுடைய ஆயத்தீர்வுகள் லாஜிக்கல் சொல்யூஷன்ஸ் என்று சொல்வார். சும்மா போற போக்க சொல்லி கூட அதுக்கு ஒரு லாஜிக்கல் சொல்யூஷன்ஸ் என்று சொல்வார். அப்படி ஒரு புத்தகத்தை, அதை விட இன்னொரு புத்தகத்தை எழுதியிருக்கிறார் இந்த சமுதாயத்திற்காக, மிக குறிப்பாக இந்திய சமுதாயத்திற்காக. ப்ராஸ்பெரிட்டி ஆஃப் இந்தியா என்று ஒரு புத்தகம். இது இதுவரை எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கீங்கன்னு தெரியாது. ப்ராஸ்பெரிட்டி ஆஃப் இந்தியா என்பது இந்திய பொருளாதாரத்தை சீர்திருத்துவதற்கு மகரிஷி அவர்கள் தன்னுடைய கருத்துக்களை அழகாக ஒரு சின்ன வழியான ஒரு புத்தகத்தை எழுதி கொண்டிருக்கிறார். அப்போ அவருடைய நோக்கம் சமுதாயங்களோட தன்னுடைய வாதத்தை மிக அருமையாக வைத்திருக்கிறார். முருகதாஸ் அவர்கள் அவருடைய பாராட்டி நம்புகிறார். இதையெல்லாம் மறுத்து பேசுவதற்காக நாம் எல்லாம் குறையும் வந்தா யாரை பண்ணுவோம்? அந்த வகையில் இப்போது பட்டிமன்றத்தில் ஆன்மீக உயர்வுதான் என்று பேசுவதற்கு நாராயணா அவரை அன்போடு அழைக்கிறார். அவர் 7 வருடங்களாக மனவளக்கலை தன்னை இணைத்துக் கொண்டு பணியாற்றிக் கொண்டிருக்கிறார் என்கிற பெயர் பெற்றவர். அவரை தன்னுடைய அணிக்கு வரிசை பிரபாகர் கேட்டுக்கொள்கிறார். ஐயா முருகதாஸ் ஐயா வாங்கி கொடுத்துருக்காரு எனக்கு. அதாவது நிறைய பேர் டொனேஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு நிறைய வேலைகளில். அந்த மாதிரி டொனேஷன் கொடுக்கறதுக்கு ஆன்மீகத்தின் உணர்வு அவர்கள் மனதில் இருந்தால் மட்டுமே அந்த மாதிரி அன்பளிப்பு வழங்கப்படும். அதுக்கடுத்துதான் போதை, போர், பொய், புகை இதெல்லாம் நிறைய இருக்கு. ஆனா இங்க இருக்க எல்லாருமே ஆன்மீகத்துல இருக்கிறதுனால இதெல்லாம் இங்க யாருக்கிட்டையுமே கிடையாது. ஸோ ஆன்மீகத்துல இருந்தா இந்த நாளையுமே விளக்கிடலாம். அதனாலதான் நம்ம மகரிஷி ஐயா கொடுத்துருக்காரு. அடுத்ததான் மேடம் சொன்னாங்க பிரம்ம ஞானம் அடைஞ்சிடறாங்க, அருந்ததி ஆயிடுறாங்க.
ஆனாலும் இங்க சில பேர் வர மாட்டேங்கிறாங்க. எதனாலன்னா அவங்க ஆன்மீகத்தின் வழியாக தொடர்ந்து அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அதனாலதான் அவங்க தொடர்ந்து இங்க வர முடியாத நிலையில இருக்காங்க. அதுக்கடுத்துதான் எது ஆன்மீகம் அப்படின்னு பார்த்தோம்னா, உன்னுடைய அறிவு மற்றவர்களுக்கு பயன்படும் போது அது அறிவியல் ஆகிறது. உன்னுடைய அறிவு உனக்கு மட்டுமே பயன்பட்டால் அது ஆணவம் ஆகிறது. உன்னுடைய அறிவு உன்னை அறிய பயன்பட்டால் அது ஆன்மீகம் ஆகிறது. என்னன்னா ஐயா டைம் ஆயிடுங்க. எது ஆன்மீகம் என்றால் உன்னுடைய அறிவு உங்களுக்கு பயன்பட்டால் அது அறிவியல். உன்னுடைய அறிவு உனக்கு மட்டும் பயன்பட்டால் அது ஆணவம். உன்னுடைய அறிவு உன்னை அறிய பயன்பட்டால் அது ஆன்மீகம். இதுதான் நம்ம ஆன்மீகத்தில் உயர்ந்தவர்கள் சொல்கிறார்கள். அடுத்ததாக மகரிஷியா 1958 உலக அமைதி என்ற போர்டு வைக்கும்போது இந்த சமுதாயம் அவரை பார்த்து சிரித்தது. எதனால் என்றால் அவர் கால்படவே பேசினாங்க. என்னன்னு பேசினாங்கன்னா இவர் ஒரு வைத்தியக்காரர் அப்படின்னு பேசினாங்க. ஆனா அவரு 1975 ஜனவரி 9 ஐநா சபையில பேசுவாருன்றது அவங்களுக்கு தெரியாது. ஸோ அந்த நேரத்துல மகரிஷியா நம்ம பாரதி கேட்ட மாதிரி தேடி சோறு தினம் என்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் மாறி துன்பம் மிக உணர்ந்து பிறர் வாழ பல செயல்கள் செய்து நிறைய கூடிக்கிற பருவ மீறி ஒரு நூற்றுக்கிறை என பின் மாயும் பல வேடிக்கை மனிதர்கள் போல நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ அந்த மாதிரி அவர்களை பார்த்து ரொம்ப அதிகமா கேட்டாங்க. நான் வாழ்த்தவரை தவிர எனக்கு வேற வழி தெரியல, சரிங்களா? அந்த மாதிரி நம்மளோட மகரிஷியா ஆன்மீகத்துல இருந்ததுனால இப்போ அவர் 2006 இறந்த பிறகு நம்ம SKM மயிலானந்தம் ஐயா சொல்ற அறிவுக்கு ஐயா இறந்த பிறகு 50 லட்சம் பேருக்கு காயக்கல்ப பயிற்சி கொடுத்துருக்காங்க. 42 லட்சம் பேருக்கு நம்ம அடிப்படை பயிற்சியும் பிரம்மஞானம் பயிற்சியும் கொடுத்துருக்காங்க. 17 நாடுகள்ல நம்ம பயிற்சி இருக்கு. 317 கிராமங்களை தத்தெடுத்து அவர்களுக்கு இலவசமாக நம்ம ஆரியாருக்கு வந்து பிரம்மஞானம் முடிக்கிறவர்கள் இலவசமாக பயிற்சி கொடுக்குறாங்க. இது எல்லாமே வந்து ஆன்மீகம் இருந்தாலே இது செயல்முறைப்படுத்துவது ரொம்ப கடினம். அதே மாதிரி நம்ம ஆசிரியர்கள் நம்ம மனவளக்கலையில 17,000 பேர் இருக்காங்க. அது எதனால இருக்காங்கன்னா தொண்டு செய்வதன் மூலம் 17,000 பேர் நம்ம ஆசிரியர்கள் இருக்காங்க. தொண்டு என்றால் என்ன அப்படின்னு, அதாவது அவைய பார்த்து ஒருத்தன் கேட்கிறேன், எது பெரியது? எது பெரியதுப்பா? பூமி தான் பெரியது, பூமி தான் பெரியதுன்னு அவை சொல்றாங்க. அப்போ கடவுள் பெரியது இல்லையா? அடுத்தது கடவுள் தானே, கடவுள் பெரியது இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. அப்போ அது சொல்றாங்க, பெரிது பெரிது புவனம் பெரிது, புவனமோ நான்முகன் படைப்பு. நான்முகனோ திருமால் உந்தியில் பிறந்தோம், திருமாலோ அலைகடலில் உழந்தோம். அலைகடலில் சிறுமுனை கலசத்துக்கு அர்த்தம், அச்சிறுமுனை கலசமும் பூமியின் சிறுமண். அச்சிறுமண்ணோ பெரிது பெரிது புவனம் பெரிது, புவனமோ நான்முகன் படைப்பு. நான்முகனோ திருமால் உந்தியில் பிறந்தோம், திருமாலோ அலைகடலில் உழந்தோம். அலைகடலோ திருமுனை கலசத்திற்குள்ளான கலசம். அத்திருமுனை மண்ணும் மண் அரவோன் தலையில் சிறு பாரம், அரவோன் உமையவள் சிறுவிரல் மோதிரம். அச்சிறுவிரல் மோதிரம் உமையல் ஈசனுள் அடக்கம், ஈசனும் தொண்டர்கள் அடக்கம். தொண்டு பெரியதுன்னு சொல்றாங்க. அதாவது தொண்டு செய்வதன் மூலம் கடவுள் வந்து அவங்க மனசுல வந்து உட்காந்துருவாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதனால தொண்டு செய்து நாம எல்லாருமே இருக்கணும்னு சொல்றாங்க. ஏகன் அநேகன்றாங்க. நம்ம அபுதாபியில பார்த்தீங்கன்னா நம்ம ஆன்மீகம் கிடையாது, அங்க
முஸ்லீம் மண்ணா இருக்கு. ஸோ அங்கே போய் நம்ம நிறைய ஆட்கள்லாம் வேலை செய்கிறாங்க, அங்கே தங்கி இருக்கிறவங்களுக்குலாம் ஒரு கோயில் கட்டலாம் அப்படின்னு சொல்லும்போது எங்கே வந்து என்னப்பா பேச்சு பேசுகிற, இங்கெல்லாம் அதெல்லாம் கட்ட முடியாது அந்த மன்னர் சொல்கிறாரு. ஆனால் நம்ம இதை பற்றி எடுத்து சொல்கிறாங்க, நம்ம ஆன்மீகத்தை பற்றி எடுத்து சொல்லும்போது இவர் யாருப்பா வேலை திரையெல்லாம் வச்சிருக்காரு அப்படின்னா இதுதான் சிவன் ஏகன் இறைவன் ஒருவனே, அதுதான் குரான்ல சொல்லுது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது அவர் எல்லா உயிர்களிலும் இருக்கிறார். ஓகே, அதுவும் குரான்ல சொல்லுது. சரி கட்டிக்கோ. அபுதாபில 700 கோடியில கோயில் எழுப்பி கட்டியாச்சு. ஸோ இதெல்லாம் வந்து ஆன்மீகத்தில் இருக்கிறதுனாலதான் இது நடந்து முடிஞ்சது. அங்க இருக்கிறவங்க எல்லாம் அந்த கோயில் வந்ததுனால இப்ப நிம்மதியா அங்க போய் வேலை செய்யறவங்க எல்லாம் நிம்மதியா சாமி கும்பிடுறாங்க. அதே வந்து நம்ம மனவள கலையில வேலோங்கி வரணும்னா பக்தி மார்க்கத்துல பக்தி நிறைய இருக்கு. அதே வந்து அறிவு மார்க்கமா மாற்றும் போது நிறைய அவர்கள் நிறைய பலன் அடைவாங்க, நாடும் வந்து நிறைய பலன் அடையும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்போ பட்டினி எடுத்தோம்னா ஐயா காலையில பாடம் எடுத்தாரு. 21 வயசுல வந்து மகிழ்ச்சி ஐயா ஒரு இரவு உணவாக இருக்காங்க. ஸோ அது எதனாலன்னா இன்னமும் இருக்குது. ஒரு நாளைக்கு நாமெல்லாம் 3 வேளை சாப்பிட்றோம். ஒரு சில பேர் 2 வேளை சாப்பிட்றாங்க, ஒரு சில பேர் 1 வேளை சாப்பிட்றாங்க, ஒரு சில பேர் 3 வேளையும் சாப்பிடாம படுக்கிறவங்க தான் இருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஐயா கருத்தில் கொண்டு தான் 1 வேளை உணவை வந்து நிறுத்திட்டாரு. அந்த உணவு மற்றவர்களுக்கு பயன்படும். ஸோ இந்த மாதிரி நம்ம ஆன்மீகத்தின் மூலமா மனவள கலையின் வளர்ச்சி மூலமா இந்த டிபார்ட்மெண்ட்ல இருந்தெல்லாம் ஆட்கள் இருந்தாங்கன்னா அதெல்லாம் வந்து செயல்முறைப்படுத்தி இந்த மாதிரி பட்டினி சாகாம இருக்க காப்பாற்றப்படலாம் அப்படின்னு சொல்லியும் முயற்சியா நிறைய கொடுத்துருக்காங்க. இங்க எல்லாருமே வந்து நம்ம எல்லாமே ஆன்மீகத்துல இருக்கிறோம். இப்போ கொஞ்சம் நினைச்சுக்கோங்க, நம்ம எல்லாம் ஆன்மீகத்துல இல்லாத இருக்கோம். சமுதாயத்துல எப்போ இருக்கிறவங்க இருக்கோம்னா நம்ம இங்க எல்லாருமே இங்க இருக்க மாட்டோம். எல்லாம் வீட்டுல இருப்பாங்க, லேடிஸ்லாம் வீட்டுல இருப்பாங்க, ஜென்ஸ் எல்லாம் எங்க இருப்பாங்க, நிறைய டாஸ்மாக் சமயம் சிகரெட்டு கடையில இருப்பாங்க. ஏன்னா இதுதான் உண்மை. நம்ம ஆன்மீகத்துல இருக்கிறதுனால தான் இங்க வந்து இருக்கும், இல்லைன்னா அங்கங்க இருக்கும். ஒரு வடிவேல் காமெடி மாதிரி தான் வீட்டுல கோவை சாப்பிடுவாங்க, அந்த மண்ணு போட்டு சாத்துன்னு சாப்பிடுவாங்க. சாத்து நல்லா தலைகள் எல்லாம் பறக்கும். அதை வச்சுட்டு வெளியே ஒரு தாயா நீ என்ன பெற்ற பேய் உள்ள போட்டு அந்த அடி அடிக்கிறான், என்னை காப்பாத்தாம இங்கே நிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு. ஸோ இந்த மாதிரி நம்ம எல்லாம் சந்தோஷமா இருக்கிறோம்னா ஆன்மீகத்துல மேலோங்கி இருக்கிறதுலாம் காரணம் என்று சொல்லி வாய்ப்பளித்த அனைத்து ஆசிரியர்களுக்கும் பெருமக்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நாராயணன் காப்பாற்றிவிட்டார் ஆன்மீக அவர் அடிப்படையில் ஒரு கேள்வி கேட்டார். இந்த சமுதாயத்துல கொடுப்பதற்கு மனம் வேண்டும், அந்த மனம் இதமாக வேண்டும். அந்த மனம் இதமாக வேண்டும் என்றால் ஆன்மீகம் வேண்டும். அதை நோக்கி தான் மனவளக்கலை சென்று கொண்டிருக்கிறது என்று என்னுடைய வாழ்க்கை மிக அற்புதமாக வைத்தார். ரொம்ப கோல்டன் பேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மீன் பண்ண சொல்லு அவர் அறிவு என்பது உண்மை அறிய பயன்படுத்தி அது ஆன்மீகம் என்று அற்புதமாக அந்த வரைவிலக்கம். அறிவு மற்றவருக்கும் பயன்பட்டால் அது அறிவு, உனக்கு மட்டுமே பயன்பட்டால் அது ஆணவம் என்கிற அந்த வரைவிலக்கம் ரொம்ப அற்புதமா இருக்கு. மிக அற்புதமான வாதத்தை வைத்திருக்கிற பாருங்க. சமுதாய உயர்வு என்று பேசுவதற்கு அவரோட பேர் தான் நாராயணனோட இன்னொரு பேர் தான் ரங்கராஜன். அவர் 15 ஆண்டுகளாக மன்றத்திலே தன்னை இணைந்து கொண்டிருக்கிறார். சமுதாய துண்டாக்கி கொண்டிருக்கிறார், ஆன்மீக துண்டாக்கி கொண்டிருக்கிறார் என்று அவரே உங்களுக்கு சொல்ல இருக்கிறார். வாருங்கள் ரங்கராஜ். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே பட்டிமன்ற தலைவர் அவர்களுக்கும் அமர்ந்திருக்கிற இருப்பாளர் சிந்தனையாளர்களுக்கும் பணிவான மாலை வணக்கம். முதல்ல நான் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் இங்கே சொல்லிக்கிறேன். மாற்று அணியைச் சேர்ந்த ஒவ்வொருமே கொஞ்சம் உள்நோக்கி பார்த்தீங்கன்னா அவங்க
எங்களை தான் சொல்லியிருக்காங்க. கொஞ்சம் லேசா அவங்க சொன்ன கருத்துக்களை உங்களுக்குள்ளாவே அன்பர்களே எல்லாருமே நிகழ்ந்த மிகச்சிறந்த சிந்தனையாளர்கள் சற்று உற்று நோக்கி பார்த்தோம் என்றால் சமுதாய சிந்தனை அப்படிங்கிறது வேற டைரக்ஷன்ல சொல்லியிருக்காங்க. அவ்வளவுதானே தவிர அவங்களும் இதற்காக தான் சொல்லியிருக்காங்க. ஆகவே மாற்றவியலுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிக்கிறேன். ஐயா ஆர்பி சாமி ஐயா முதல் வார்த்தையை சொன்னாரு, வேதாத்தின் மகரிஷி அவர்கள் இந்த சமூகத்தில் ஏன் சிக்கல் இருக்கிறது, சமுதாயத்தில் ஏன் பிரச்சனை இருக்கிறது, அதை மாற்றுவதற்கு என்ன வழி, சினிமா கரெக்டா, அரசியல் சிறந்ததா, அப்புறமா ஆன்மீகம் வேண்டாம்னு சொல்லல, ஆன்மீகம் சிறந்ததுதான். அந்த சிறந்த ஆன்மீகத்தை வைத்துக் கொண்டு அல்டிமேட் சொல்லக்கூடிய மேலோங்கி இருக்கிறது. What is that we are going to do with the help of a spiritual life? நம்ம கிட்ட இருக்கிற ஆன்மீகத்தை நம்மளே வச்சுக்கணுமா, சமூகத்துக்கு பயன்பட வேணாங்களா? அதுதான் அல்டிமேட். மகரிஷி அதுக்காக உலக சமுதாய சேவா சங்கம் அப்படின்னு ஆரம்பிச்சாரு. அவரும் பாருங்க ஆரம்பத்துல தன்னை பற்றி தான் சிந்திச்சாரு. நான் பெற்ற அறிவை சொல்வதற்காக தான் என்ன சொல்லியிருக்காங்க, எங்க அணியின் தலைவர் ரொம்ப அருமையா சொன்னாங்க, உலக சமுதாய சேவா சங்கம் அப்படிங்கிறத ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி தன்னிலை விளக்கம் மையம் அப்படின்னு ஆரம்பிச்சாங்க. தன்னை உணர்ந்தார், தன்னை அறிந்தார், ஆன்மீகத்தை தன்னை திரைத்தார். இது போதாது, நமது நோக்கத்தையே மாற்ற வேண்டும் என்பதற்காக பெயரையே மாற்றினார். இது அடிப்படையிலே ஒரு சங்கம். எந்த சங்கம்? சமுதாயத்திற்காக வந்தது. இதற்கு உலக சமுதாயத்திற்கு சேவை செய்ய வேண்டும். ஆகவே இங்கு சமுதாய அமைப்பு தான், அதன் சமுதாய இலைதான் மேலோங்கி இருக்கிறது. அதற்கு ஆன்மீகம் உறுதுணையாக இருக்கிறது, ஆன்மீகம் படிக்கட்டாக இருக்கிறது. எந்த விதமான மாற்று கருத்து. ஆன்மீகம் தேவையில்லை என்று நான் சொல்லவில்லை. ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் ஆன்மீகம் தேவை. தனி மனிதன் நான் மட்டும் தனியா இருக்க முடியுமா? என் வீட்டை விட்டு வெளியில வந்தா யாரோட இருக்கணும்? சமூகத்தோட இருக்கணும். நான் செய்யும் தொழில இருக்கணும், இந்த சமூகத்தோட இருக்கணும், இயற்கையோட இருக்கணும். இதையெல்லாம் புரிந்து கொள்வதற்கு ஆன்மீகம் தேவை. ஆனால் அதை வைத்துக் கொண்டு நாம் மட்டும் பிரயோஜனம், சமூகத்துக்கு தொண்டாற்ற வேண்டும். மகிழ்ச்சி தொண்டாற்றுறதுன்னா தொண்டாற்றி இன்பம் காண்போம். ஆன்மீகத்துல பேசாம நமக்கு எனக்கு அமைதி இருக்குங்க, நான் மட்டும் இருக்குங்க அப்படின்னு சொன்னா அது நம்ம ஐயா சொன்னார் இல்லைங்களா, நாராயணன் ரொம்ப அருமையா சொன்னாரு. அருமையான கருத்துனா, உன்னுடைய அறிவு உன்னை அறிவை பயன்பட்டால் அது ஆன்மீகம். அந்த அறிவு அவர்கள் இருக்கக்கூடாது. என்னிடம் இருக்கும் அறிவு என்னை வளர்த்திக் கொள்வதற்கு, என்னுடைய வாழ்க்கை வளங்களை எல்லாம் உயர்த்திக் கொள்வதற்கு பயன்பட்டு மாற்றம் என்றால் என்னிடம் அறிவு இருந்தும் மட்டும்தான், இல்லாதிருந்து கொண்டு எங்கே பயன்பட வேண்டும், எங்கே செல்ல வேண்டும், என்னை உயர்த்திக் கொண்டு சமூகத்தை உயர்த்திக் கொள்ளக்கூடிய நிலைக்கு என் அறிவு வளர வேண்டும். அதுதான் மகரிஷி நினைக்கிறாரு. அவர் தன்னை மட்டும் வச்சுக்கலையே, எனக்கு ஆன்மீகம் கிடைக்கிறது, நான் அமைதியடைகிறேன், என் தொழிலில் இருக்கிற பிரச்சனைகளாம் சிக்கலையெல்லாம் தீர்க்கணும், அவர் சின்ன கட்டுக்கோப்புக்குள்ள இருந்தாருன்னா நீங்க இவ்வளவு பெரிய அமைப்பு இருக்குமா? நாராயணன் சொல்றார், 17 நாடுகளுக்கு செல்கிறது, 17,000 ஆசிரியர்கள் மனவளக்கையில் இருக்கிறார். எப்படி இருக்காங்க? ஒவ்வொருவரும் தான் கண்டதை, தான் தெரிந்ததை, தான் உணர்ந்ததை மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும் என்ற சமூக சிந்தனை இருக்கு. அந்த சமூக சிந்தனை தான் இன்றைக்கு இவ்வளவு மன்றமாக வளர்ந்துருக்கு. எல்லா இடங்களுக்கும் சென்றுச்சுன்னா இங்க சுயநலம் இல்லை. மகரிஷியினுடைய உலக எந்த விஷயத்துல இருக்கு, எங்க ஆரம்பிக்கிறோம்? எங்க அம்மா தனித்தலைவர் சொன்ன மாதிரி வாழ்க்கை பையன் தான், வாழ்ந்த ஆன்மீகம், வாழ்க நான் வாழ்க அப்படின்னு சொல்லல, அது சொல்ல தவறு கிடையாது. ஆனால் உள்ள நுழையும் போதே மனசுல காலையில் எரிஞ்சனே முதல்ல நம்மளோட மனவளக்கலை பயின்ற நம்முடைய எண்ணம்னா எங்க இருக்கு? முதல்ல வாழ்க பையன், வாழ்க நான் வாழ்க, என் குடும்பம் வாழ்க அப்படின்னு எப்பவுமே சொல்றது இல்லையே. அப்படி நின்று ஆன்மீகத்தை இவர் புரிச்சிட்டார். அது வைக்கிறீங்க, ஆன்மீகம் புரிச்சுட்டா இல்லைங்க, அது தொடரும். மகரிஷி வந்தாரு, அவர் தெரிந்தாரு, நம்ம எல்லாம் உருவாக்கினாரு. இன்னும் இது தொடர்ந்து கொண்டே போகணும். தனி மனிதனுடைய ஆன்மீகம் மட்டும் நின்று போச்சுன்னா எப்படி இது தொடரும்? மனிதனுடைய மகரிஷியுடைய மிகப்பெரிய நோக்கம் என்ற உலக சமாதானம். உலக சமாதானம் எப்படி வரும்? அதை ஸ்டார்ட் பண்ண ஒவ்வொரு தனி மனிதனிடம் வேணும். அந்த தனி மனிதன் அமைதியினால அந்த குடும்பம் அமைதியா இருக்கணும். அந்த குடும்பம் அமைதியினால அதை சுற்றி இருப்பவெல்லாம் அமைதி இருக்கணும். இந்த சுற்றி இருப்பவர்கள் அமைதியா இருப்பதனால் இந்த சமூகம் அமைதியா இருக்கும். அந்த அல்டிமேட் நோக்கம் எங்க இருக்கிறது? உலக நலம் என்ற சமுதாய நோக்கம் இருக்கிறது. சிந்தித்து பாருங்க. நம்ம ஐயா கூட சொன்னாரு, ஆன்மீகம் என்ற டீம் வலது பக்கம் இருக்குது. உடனே முக்கியம் நினைச்சாரு,
முதல்ல ஐயா அதான் முதல்ல சொன்னாரு, வலது இருக்கலாம், இடத்துல இருந்து வலது இருக்கலாம், தேவைதான், ஆன்மீகம் தேவைதான். வெறும் வலதுகை மட்டும் ஆன்மீகம்னா எந்த வேலையும் பண்ண முடியாது. வலதோடு சேர்ந்து இடது இருக்கணும். அப்போ வலதும் இடதும் சேர்ந்து இருந்தால் எந்த செயலையும் செய்யணும். சமூகம் இருந்தால் மாத்திரமே மிகப்பெரிய கோரிக்கைகள் நிறைய விஷயங்கள் சமூக நோக்கத்திற்காக, சமூக குடும்பத்திற்காக மகிழ்ச்சியை கொடுத்திருக்கிறாங்க. இன்னைக்கு அம்மா சொல்ல ஆரம்பிச்சாங்க இல்லைங்களா, காலையில் கூட ஐயா சொன்னாங்க, பெண் சமூகம் அதற்கு ஆன்மீகம் ஒதுக்கப்பட்டதாக இருந்தது, அல்லது பெண் இனத்திற்கு ஆன்மீகம் மறுக்கப்பட்டதாக இருந்தது, தவிர்க்கப்பட்டதாக இருந்தது. எப்படி வேணா சொல்லிக்கலாம், டிப்ளமாட்டிக் சொன்னா தவிர்க்கப்பட்டதுன்னு சொல்லலாம். ஸ்ட்ரைக் பேசணும்னா ஆன்மீகம் பெண்களுக்கு தேவையில்லை, அது ஒதுக்கப்பட்டதாக இருந்தது. மகரிஷி வந்தார், பெரிய சமூக மாற்றத்தை கொடுத்தார். அவர் சீர்திருத்தவாதிங்க. இன்னைக்கு பிரம்மஞான போராக இருந்தாலும் சரி, ஆசிரியர் பயிற்சி போராக இருந்தாலும் சரி, துணை பேராசிரியர் பயிற்சி போராக இருந்தாலும் சரி, அல்லது மனவளக்கலை என்ற இந்த மொத்த அங்கத்துக்குள்ள நீங்க எந்த பக்கம் எடுத்தாலும் பெண்களுடைய விடாமல் தான் ஜாஸ்தியா இருக்கு, பெண்களுக்கு முக்கியத்துவம் தான் ஜாஸ்தியா இருக்கு. எந்த இடத்துல பெண் ஒரு துறையில முன்னேற்றம் அடைகிறார்களோ அந்த துறை தான் சிறந்த துறையா இருக்கு. அப்படி பெண் முன்னேற்றத்திற்கும் பெண் சமூகத்திற்கும் மிகப்பெரிய சேவையை இந்த சமூக சீர்திருத்தை கொடுத்தோம். நம்ம மகிழ்ச்சியாக நம்பிக்கை யாருமே கிடையாது. வெவ்வேறு வகையான ஆன்மீக சங்கங்கள் இருக்கு. அந்த சங்கங்கள் எல்லாம் மிகப்பெரிய அளவிலே வெற்றி அடையவில்லை, மிகப்பெரிய அளவிலே தன்னை உயர்த்திக் கொள்ளவில்லை, மிகப்பெரிய அளவிலே புகழடையவில்லை. இன்னைக்கு நம்ம அமைப்பு 17 நாடுகள் இருக்குன்னா ஏன் அதுக்குள்ள சமூக நோக்கம் இருக்கு. அது ஒரு அங்கம் தான் பெண்ணினம், பெண் முன்னேற்றம். பாரதி சொல்லாதனா மகரிஷி இருக்காருங்க. பாரதி இருந்தா மகரிஷியா சொல்லியிருக்காரு, பாரதி இருந்தாருன்னா எனக்கு பாதியாக குறைஞ்சு போச்சு. ஈவன் தோ மகரிஷி என்ன சொல்லியிருக்காரு, அவர் ஒரு பாடல் சொல்றாங்க, மண் மீது பெண் கொண்டு பெண் துணையோடு வாழ்கின்றோம். பெண் துணையோடு வாழ்கின்றோம். பெண் துணை இல்லாம நம்மளால் வாழ முடியாது. அப்ப பெண் துணையோடு வாழக்கூடிய நாம் பெண்ணின் மதிப்பை போற்ற வேண்டும், பெண்ணை மதிக்க வேண்டும், பெண்ணை போற்ற வேண்டும். பெண்ணை போற்றுவதற்காக பெண்ணின் பெருமைகளை மிகப்பெரிய தலைமையை அதோட அவர் நிற்கல. சமூக அமைப்புல பெண்ணுக்கு முக்கியமானது இல்ல, நம்ம அந்த வாரம் கொண்டாட இருக்கிறோம் மனைவியா இருக்கிறாங்க. எவ்வளவு பெரிய மிகப்பெரிய எந்த அமைப்பையா சொல்லி பார்க்கலாம், தன் மனைவிக்கு தான் தன் வாழ்க்கை துறைக்கு மதிப்பு கொடுத்து ஒரு தினமாக போற்ற வேண்டும் என்கிற தாட் அவர்களுக்கு இருந்திருக்காங்க. இது ஒரு சமூக நோக்கம் இல்லையா, நோக்கமான அந்த சமூகத்தை நிறைவேற்ற இல்லையா? இது மாதிரிதான் ஒவ்வொரு தத்துவத்தை ஒவ்வொரு வழக்கத்தை எடுத்தாலும் மகரிஷி ஆடித்தரமாக சமூக நோக்கத்தை மேலோங்க செய்ய வேண்டும். அதுதான் ஒரு அல்டிமேட். இது அதற்கு ஆன்மீகத்தை கருவியாக தனி மனிதன் அமைதி இல்லைன்னா அந்த சமூகம் அமைதியா இருக்காது. ஆகவே தனி மனித அமைதிக்கு ஆன்மீக கல்வியை கொடுத்து, ஏன்னா மனிதன் வெளியில போனாலே சிக்கல்களுக்கும் சமுதாயம் இவர் தவறு பண்ணாங்கன்னா அந்த சமுதாயம் டிஸ்டர்ப் ஆகும். சமுதாயம் டிஸ்டர்ப் ஆச்சுன்னா உலகம் அமைதி போயிடும். ஆகவே மகரிஷியின் நோக்கம் உலக அமைதி. அதனால்தான் தன்னை அவர் உலக நலம் கொண்டவன் அப்படிங்கிறார். உலக அமைதி தினமாக நாம எங்க கொண்டாடுறோம், மகரிஷியுடைய உலக தினம். சின்ன சின்ன விஷயங்கள் ஐயா எங்களுக்கு சீக்கிரம் பண்ணியாச்சு நினைக்கிறேன். டைம் செட் பண்ணுங்க. சொல்லவே இல்லை, ஆரம்பிக்கவே இல்லை. நான் கருத்து கிடைக்க நான் சமீபத்தில் ஒரே ஒரு கருத்து சமீபத்தில் நம்ம மனவளக்கலையினுடைய ஆசிரியர் பொறுப்பாசிரியர் அவர்களுக்கான ஒரு கலந்துரையாடல் நிகழ்ச்சிக்கு மன்றத்தில் அனுப்பிச்சு வச்சிருந்தாங்க. அங்க ஐயா பெருமாள் ஐயா ஒரு மனவளக்கலை இல்லந்தோறும் மனவளக்கலை தான் அடுத்தவங்களுடைய எங்க மனவளக்கலை போகுது, வெறும் ஆன்மீகத்தோடு நிற்கும் இல்லாம அல்டிமேட் உலக சமாதானம் இருக்கணும். இந்த உலகம் அமைதி அடைய வேண்டும். இந்த உலகம் அமைதி அடையும்னா ஒவ்வொரு இல்லமும் அமைதியாகும். அந்த இல்லத்துக்கு மனவளக்கலையை கொண்டு செல்லணும். இந்த மனவளக்கலையை கொண்டு செல்லணும்னா இல்லந்தோறும் இல்லம் மனவளக்கலை அப்படிங்கிற கான்செப்டை கொண்டு இருக்காங்க. இது எவ்வளவு பெரிய சமூக நோக்கம் இல்லைங்க. வரையில நான் ஒரே ஒரு கருத்தை மட்டும் சொல்ல வைக்கிறேன். மகரிஷி நிறைய சமூக நோக்கத்திற்கான காரணத்தை சொல்லியிருக்கிறார்கள். அதுல முக்கியமானது வாழ்க்கை வையகம் அப்படிங்கிறது கடைசியில வாழ்க்கும் அப்படின்னு உலக நல வாழ்க்கை சொல்றாரு. அதுல கல்லாமை, கடன், வறுமை இந்த கலங்கங்கள் எல்லாம் இந்த சமூகத்தை விட்டு போக வேண்டும். வெவ்வேறுபட்ட கருத்து இது. வறுமை உயரும், கல்லாமை போகணும்,
கடன் போகணும். இதெல்லாம் சமூகத்தை சீரழிக்கக்கூடியது. இந்த சீரழியக்கூடிய விஷயங்களை எல்லாம் போக்க வேண்டும் என்று வாழ்த்தாக சொல்கிறார். இப்ப வாழ்த்தி எனக்கு தெரிஞ்சு இப்ப இந்த விஷயங்கள் எல்லாம் மெதுவாக கலைந்து கொண்டிருக்கு. ஆகவே மனவளக்கலை என்பது இன்றைய காலத்தின் கட்டாயம். உலகெங்கும் அது செல்லக்கூடியதற்கு மனவளக்கலையிலே மேலோங்கிற்கு சமூக நோக்கம் இருந்தால் மட்டுமே அதை அடைய முடியும். சமூக நோக்கமான இந்த சமுதாய உயர்வுக்கு மனவளக்கலையும் ஆன்மீகம் உறுதுணையாக இருக்கிறது. வேண்டாம் சொல்லல, அது உறுதுணையாக இருக்கிறது. ஆனால் மேலோங்கி இருக்கிறது சமூக உயர்வே என்ற வாதத்தை ஆணித்தரமாக சமயத்திலே பதிவு செய்து தலைவர்களுக்கு உங்களுக்கு நன்றி சொல்லி எனது உரையை முடிகிறேன். அருள்மிகு ரங்கராஜ் மிகச்சிறந்த பேராசிரியராக வரவிருக்கிறார் என்பது அவருடைய பேச்சிலிருந்து ஒரு தெளிவான சிந்தனை, தெளிவான பேச்சு. அவர் அவங்க கேட்ட ஆன்மீக உயர்வு தான் என்று பேசிக் கொண்டிருக்கிறத அந்த ஆன்மீக உயர்வின் அல்டிமேட் நோக்கம் அல்லது பயன்பாடு என்னவாக இருக்கிறது, சமுதாய பயன்பாடு தானே என்று ஒரு கேள்வி எழுப்பியிருக்கிறார். இப்போ அந்த ஆன்மீக உயர்வு அணியின் தலைவர் கயார்களில் இருப்பாரு. அப்போ ஒரு சமுதாய உயர்வு என்று அந்த அணிக்கு பின்பற்றிருக்கிற தலைவர்கள் பேசிய பிறகு அதனையும் குறிப்பிட்டுக் கொண்டு அவருடைய அணிக்கு வரை சென்று விளம்பி பொழுது சமுதாய உயர்வே என்கிற அணியின் தலைவர் 5 நிமிடங்கள், சரியாக 5 நிமிடங்கள் துறை பேராசிரியர் விஜயலட்சுமி என்பவரை இப்போது பேச வைக்கிறேன். இது வரைக்கும் அந்த இளைஞர் பேசினாங்க ஆன்மீகம் தான் உயர்வு, ஆன்மீகம் தேவை, நாங்கள் அதை மறுக்கவே இல்லையே. ஆன்மீகம் கண்டிப்பாக வேண்டும். ஆனா மகிழ்ச்சி எதை மேலோங்கி கொடுத்துருக்காங்க தான் கேட்கணும். ஆன்மீகத்தை வைத்துக் கொண்டு தான் நாங்கள் கொண்டு இல்லைன்னு சொல்லல. ஆனா எது மேலோங்கி கொடுத்துருக்காங்க தான் நமக்கு தெரியும். ஏன்னா நம்மளுடைய ஆன்மீகம் சொல்லியிருக்காங்க. பல மகான்கள் வாழ்ந்தாலும் இது எல்லாத்தையுமே சமூகத்தை உயர்த்தத்துக்காக யாராவது கொடுத்தாங்களா அப்படின்னு கேட்டா கண்டிப்பாக இல்லை. சமுதாய உயர்வுக்கு கருத்துக்களை கொடுத்தவர் நம்முடைய மகரிஷி மட்டும்தான். அதுல எந்த மாதிரி தப்பு இருக்கு? சமுதாயம் உயர்வதற்காக கொடுத்த கருத்துக்கள் தான் மகிழ்ச்சியோட அத்தனை கருத்துக்களுமே. இல்ல இறைவணக்க பாடலாக நம்ம ஆரியனும் பரம்பொருளுமே எடுத்து பேசுறீங்க. அப்போ அதுல சொல்லும் போது கடைசியா அவர் கொடுக்குற 2 வரி என்னன்னா, நீதி நெறி உணர் மாந்தராகி வாழும் நிலை உணர்ந்து தொண்டாற்றி இன்பம் காணும். தொண்டு செய்தால்தான் உங்களுக்கு அங்க இன்பமே கிடைக்கும். ஆன்மீகத்துல இன்பம் கிடைக்குது இல்லைன்னு சொல்லல. அதை எங்க போய் அந்த தொண்டு இன்பம் பேரின்பமா முடியாதுன்னா நீங்க தொண்டு செய்யும் பொழுது மட்டும்தான் உங்களுக்கு அந்த இன்பம் பேரின்பமாக மாறும். அததான் தாயுமானவரும் சொல்றாரு, அன்பர் பணி செய்ய என்னை நாளாக்கி விட்டுவிட்டால் இன்ப நினைத்தானே வந்து எய்தும் பராபரமே அப்படின்னு சொல்றாரு. அப்ப அதே மாதிரி யாரும் ஒரே யாரும் கேள்வின்னு சொல்றாங்க. அப்போ இறை உணர்வு வேறும் தான். அந்த இறை உணர்வோடு நிற்காம மகிழ்ச்சி அவர்கள் இந்த சமுதாயத்துக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும்ங்கிறதுக்காக தான் அந்த தத்துவங்களையும் கருத்துக்களையும் கொடுத்திருக்காங்க. மகிழ்ச்சி அவருடைய வாழ்நாள் முழுவதையும் சமூகத்துக்காக தான் அர்ப்பணித்திருக்காங்க. 95 வயது வரைக்கும் வாழ்ந்திருக்காங்க. அந்த 92 அவர் 50வது வயதுல முழுவதுமாக உலகத்துக்கு தன்னை அர்ப்பணித்துக் கொண்டார். அதற்கான ஒரு பாடலையும் கொடுத்திருக்காரு. நன்று ஜனவரி 61ஆம் ஆண்டு நாள் 1 ஞாயிற்றுக்கிழமை காலை இன்று நான் உலக சமுதாயத்திற்கு என்னை முழுவதுமாக அர்ப்பணித்துக் கொண்டிருக்கேன்னு சொல்றாங்க. அப்போ இறைவனுக்கு கிடைச்சிச்சு, உலக அமைதி கிடைச்சிச்சு, அவருக்குள் அமைதி கிடைச்சிருச்சு, ஆன்மீகம் கிடைச்சிருச்சு. அதோட நின்றுக்கலாமே, அவர் ஏன் சமுதாயத்துக்கு கொண்டு செய்ய வேண்டும்? அப்ப இந்த பாடல் அவர் தெரியறது, அவர் சமுதாய உயர்வுக்காகத்தான் அவருடைய வாழ்நாளை அர்ப்பணித்துக் கொண்டுள்ளார். என்னை முழுவதும் அர்ப்பணித்துக் கொண்டு விட்டேன் என்றுமே இனி எனது அறிவின் ஆற்றல் யான் ஈட்டுகின்ற பொருள் பொது வாழ்விற்கே அப்படின்னு சொல்லி கொடுத்தார். சென்றிடுவேன் ஊர் ஊராய் நாடு நாடாய் சமத்துவ சமாதானத்தை தொண்டு செய்வேன் அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். அப்போ இத்தனை கிளைகள், இத்தனை நாடுகள்ல நம்ம சங்கம் வளர்ந்துருக்குதா சமுதாய உயர்வுக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறாங்க. அப்போ மனிதனாக பிறந்த நாம மாதவம் செய்திருக்க வேண்டும் சொல்லுவோம். மனிதனாக பிறப்பதற்கே நம்ம மாதவம் செய்ய வேண்டும். அப்போ இந்த பிறவியில நமக்கு மகிழ்ச்சி அவர்கள் குருவாக கிடைத்தது நாம் பெற்ற பேரு தான் சொல்லுது. அப்போ இந்த மகிழ்ச்சி கொடுத்த இந்த பயிற்சியை நாம எல்லாருமே கற்றுக்கொண்டு இதை நம்ம சமூகத்துக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் நம்ம எல்லார்கிட்டையும் இருக்கு. அதை நாம செய்ய வேண்டும் என்று கூறி மனநல கலையில் மேலோங்கி இருப்பது சமுதாய உயர்வே என்று கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன்.
வாழ்க்கை. சரியாக தன்னுடைய தலைமை பொறுப்பை நிறைவேற்றிருக்கிறார். துணை பேராசிரியர் எஸ். விஜயலட்சுமி அவர்கள் சமுதாய உயர்வுதான் என்று துணைத்தரமாக சொல்லி கொண்டிருக்கிறார். நமக்கும் ஆன்மீக உயர்வு தான் என்பதற்கு இப்போது வலுவான வாதத்தை முன்வைக்க அந்த அணியின் தலைவர் பேராசிரியர் ஆர்மி சாமி அவர்கள் வருகிறார். பேசினாங்க மனவளக்கலையில மேலோங்கி இருப்பது சமுதாய வந்து பேசினாங்க. ஆனா வந்து எல்லாமே வந்து நுனிப்புள் தான் பண்ணிட்டாங்க. சரியாவே விளக்கமே வரல. நான் சொல்றேன் பார்த்தீங்கன்னா 14 திட்டங்கள் சொன்னாங்க. போரில்லா நண்பர்கள் ஒரு தொழில் சம்பந்தி இதை வந்து சமுதாய உயர்வு சொன்னாங்க. அதுல கடைசியில என்ன சொல்றாங்க? கடைசி வார்த்தை நீங்க பாத்தீங்கன்னா என்ன சொல்றாங்கன்னா, பல மதங்கள் பல கடவுள் பழக்கம் முடிந்து உண்மை ஒன்றை தேர்தல் ஐயாவோட காலையில் அதை பற்றி பேசினாங்க. அந்த வேதாந்திரியத்துடைய உலக அமைப்புக்கு வேதாந்திரியம் இன்னைக்கு அதான் வந்து நம்ம வந்து மகேஸ்வரர் பிறந்த நாளை வந்து அமைதியாக கொண்டாடுறோம். அப்ப உலக அமைதிக்கு வேதாந்திரியம் 14 திட்டங்கள் கொடுத்துரு 14 கோட்பாடுகள் இருக்கு. இறுதியாக வரது என்னங்க? பல மதங்கள் பல கடவுள் பழக்கம் முடிந்து உண்மை ஒன்றை தேர்தல். அந்த உண்மை எது? இறை. அது ஒண்ணு இருந்தா போது எல்லாமே உங்களுக்கு கைக்கூடி வந்துடும். ஐயா சொன்னாங்க அதுதான் உண்மையும் கூட. அப்ப உண்மையான ஆன்மீகத்தை அளிப்பது வேதாந்திரியம். வேதாந்திரத்தின் மூலமாக தான் இந்த சமுதாயம் உயர முடியும். ஒவ்வொரு தனிமனிதனும் உயர முடியும். சமுதாயம் உயர முடியும். உலக அமைதியும் கிடைக்கும். அது புதியதொரு பண்பாடு உறவுகள் சொன்னாங்க. அது சமுதாய உயர்வு சொன்னாங்க. ஓகே, நான் ஓட்டுக்கிறேன். ஆனா அதுல வந்து என்ன கடைசியா வந்து அவரவர்தம் அறிவின் ஆற்றலினால் உடலுடைப்பால் மதிப்பிலிருந்து மற்றவரை மனம் உடல் வரத்தான் மாணவியின் துன்பம் போக்கும் அன்பு வேண்டும். அன்பு எங்க வரும்? ஆன்மீகம் இருந்தாலும் வரும். அது எப்படி? அன்பு இருந்தால் ஆன்மீகம் வரும். ஆகவே அன்பு வந்து ஆன்மீகத்துல தான் உங்களுக்கு கிடைக்கும். அதே போல எதிரடியில் வந்து பார்த்து பேசும்போது தனி மனிதனே அடிப்படை அளவு. தனி மனிதன் இல்லையோ சமுதாயம் இல்லை. தனி மனித ஆன்மீக மேம்பாடு சமுதாய மேம்பாடு. சமுதாயம் ஆன்மீகம் என்பது ஆணிவேர், சமுதாயம் வந்து அங்கே வளர்வது. ஆன்மீகம் தான் உயர்வு என்று நான் கண்டிப்பாக இறுதியாக கூறுகிறேன். அதோட இல்லாம மகிழ்ச்சி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா 5 விட்டு 5 கொள்ளும் ஒரு கவிதை கொடுத்துருக்காங்க. இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய பல சிக்கல்கள் நிறைய அனுகுணம் கொடுத்துருக்காங்க. அது இல்லாம நிறைய விஷயம் கொடுத்துருக்காங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த 5 விட்டு 5 கொள்ளும் குற்றம் குறை பகை போல் சொல்ல வஞ்சம் 5 ஒழித்து நற்றவும் நட்புணர்வு நலம் பிறருக்கு செய்த விதி நாமறி நாட்டம் ஒரு மன்னிப்பு 5 பெற்றால் பேரற வாழ்வார் நமது கட்டிடுவோம் கற்றபடி வாழ்கிறோம் கருமையை தூய்மை கொண்டு. அங்க கருமையை தூய்மை கொண்டு கருமையை தூய்மை எப்படி வரும் உங்களுக்கு? சமுதாயத்துல ஆன்மீகத்தின் மூலமாக தான் வரும். அப்பதான் அந்த சமுதாயம் உயர முடியும். அப்ப ஆன்மீகம் தான் உங்களுக்கு உயர்ந்தது. மனவளக்கலையிலே மேம்பாடு உள்ளது ஆன்மீக உயர்வு தான் கண்டிப்பாக நான் வாங்கிட முடியும். அதோட இல்லாம இறுதியா வந்து பாத்தீங்கன்னா மனித உயர் பிறவியிடம் மதிப்பு உணர்வுகள் மகிழ்ச்சி இருக்காங்க. ஒரு மனிதனாக பிறந்தது அறிதறிந்து மரணனாக பிறந்தது என்று சொல்லிடுறோம். அப்ப எப்பேற்பட்ட பிறவி நல்லதோ வீணை செய்து நலம் பெற்ற புழுதி எரிவதோ பாரதியார் சொல்லியிருக்கிறார். அப்ப அப்பேற்பட்ட ஒரு மனித பிறவியில இன்னைக்கு சமூகத்துல இருக்கிற அவங்களை பார்க்கும் பொழுது எவ்வளவு துன்பமும் சிக்கலும் இருக்கு. அதை போக்குவதற்கு என்ன வழி? நல்லதோ வீணை செய்தே அந்த நலக்கட புழுதி எரிவதோ சொல்லடி சக்தி இதை சுடர்மிகும் அறிவுடன் படைத்து விட்டாய் வல்லமை தாராயோ இந்த மாநிலம் பயணம் பலருக்கு சொல்றார். மகரிஷன் வந்தா மனித உயர் பிறவிதல் மதிப்பு உணர வேண்டும். மனம் உயிர் வெய் மூன்றான மறைபொருட்களான மனிதனுடைய ஆற்றல்களை மலர வைக்க வேண்டும். மறைந்திருக்கும் உட்பதிப்பம் பல வினைகள் நம்மை மனிதனை மாற்றி அறச்செயல் பதிவு செய்து மன தூய்மை வினை தூய்மை பெற்று பரப்புணர்வு மனிதனவன் உயர் மனிதனாக வாழ செய்யும் மனவளக்கலைகளை பரப்பி நலம் காண்போம். அப்ப மனவளக்கலை இருக்கிறதா உண்மையான ஆன்மீக கல்வி, எளிமையான தெளிவான அனைவரும் உணர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு ஆன்மீக கல்வி மகிழ்ச்சி கொடுத்திருக்காங்க. அதை வைத்துத்தான் வந்து நம்ம சமுதாய உயர்வு அடைய முடியும். அவங்க சொன்னாங்க மனவளக்கலையில் இருக்கிற புத்தகத்துல 80% பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே ஒரு சமுதாயம் சார்ந்தவங்க இல்லை. இங்க படிச்சு பாருங்க, மகிழ்ச்சி எல்லா புத்தகங்களையும் படிச்சு பாருங்க. கவிதைகள் 2000 கவிதை கொடுத்துருக்காங்க.
சொற்பொழிகள் நிறைய இருக்கு. 200 மேற்பட்ட தலைவர்கள் பேசியிருக்காங்க. எல்லாத்தையும் வந்து ஆன்மீகம் சார்ந்த சொற்கள் தான் நிறைய இருக்கு. எதை மகரிஷி தொடங்குவாங்க, இறுதியில் முடிப்பது சுத்த வழியை தான் முடிப்பாங்க, உயிரை தான் முடிப்பாங்க, மனதை தான் முடிப்பாங்க, அறிவை தான் முடிப்பாங்க. அந்த மாதிரி எல்லாமே மகரிஷி வந்து எல்லாமே கலந்து இந்த மனித குலத்துக்கு, இந்த மனித சமுதாயம் உயிர்வடைவதற்கு, ஒவ்வொரு தனி மனிதனும் உலகத்துல இந்த மனித பிரிவு எடுத்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு மனவளத்தில் என்ற ஒரு அற்புதமான பொக்கிஷத்தை கொடுக்குறாங்க. அதுல அதிகமா மேம்பாடு எதுல இருக்குன்னா ஆன்மீகம் தான் மட்டுமே இருக்கு. நீங்க எதை வேணா எந்த கவிதை வேணா எடுத்து பாருங்க, எந்த புத்தகம் படிச்சு பாருங்க, அதுல வந்து ஆன்மீக வகைகளை பற்றி தான் மகிழ்ச்சி பேசியிருக்கோம். சமுதாயம் இருக்கு, இல்லைன்னு சொல்லல. ஆனா எதன் மூலமாக சமுதாயம் உயர முடியும்? ஆன்மீக உயர்வு மட்டும்தான் உயர முடியும். ஆகவே மனவளக்கலை மேலோங்கி இருப்பது ஆன்மீக உயர்வை என்று கூறி இந்த உரையை நிறைவு செய்ய வாழ்த்துக்கள். வணக்கம். நீங்க பிரதம முறையில் நீங்க அன்னைக்கு வழி சேர்த்திருக்கிற உங்களுடைய பேராசிரியர் ஆர்பி சாமரோட வாழ்த்து எல்லா பட்டிமன்றத்திலையும் நடுவருக்கான நேரம் வரும்போது யூஸ்வலாக ஒரு டயலாக் விடுவாங்க. ஒரே குழப்பமா இருக்குது, தெளிவாக இருக்கிறேன். இந்த இரு பக்கமும் மாறிட்ட அந்த வாதத்தினை கேட்டு நான் தெளிவடைந்தேன். அது போலவே இந்த மன்றம் ஒரு தெளிவுக்கு வந்திருக்கும் என்று நினைக்கிறேன். ஆன்மீக உயர்வா, சமுதாய உயர்வா, மனவளக்கலை வேறொரு தத்துவஞானி வேதாத்ரி மாமுனியர் தன்னுடைய பயணத்தை இப்படிதான் தொடங்குகிறார். மெய்விளக்க மன்றம் என்றுதான் தன்னுடைய பயணத்தை தொடங்குகிறார். அப்படி என்றால் அவருடைய முக்கியமான நோக்கம் எதுவாக இருக்கிறது என்றால், இந்த மக்கள் மெய் உணர வேண்டும், முதலில் மெய்விளக்கம் பெற வேண்டும் என்றுதான் அவருடைய நோக்கம் இருந்திருக்கிறது என்பது தெல்ல தெளிவாக தெரிகிறது. ஒரு பாடலை கூட சொல்லுவார் அல்லவா, உலகில் உள்ள பொறுப்புடைய தலைவரெல்லாம் உயிர் அறிவை உள்ளவாய் பெற வேண்டும் என்று சொல்கிறார். உயிர் அறிவு என்பது மெய் அறிவு, ஆன்ம அறிவு, ஆன்மநேய முன்னேற்றம். உலகில் உள்ள தலைவரெல்லாம் இதை பெற வேண்டும், இதை தர வேண்டும் என்பதுதான் தத்துவஞானி வேதாத்ரி மாமுனியருடைய மிக முக்கியமான நோக்கமாக இருந்திருக்கிறது என்பது மிக தெளிவாக காணப்படுகிறது. மனவளக்கலை நோக்கம் மனவளக்கலை என்று அவர் வடிவமைக்கக்கூடிய முக்கியமான நோக்கம் அல்லாதான் இருந்திருக்கிறது. அவர் பெயர் வைத்ததிலிருந்தும் பயிற்சி முறைகளை பின்னாடி வடிவமைத்ததிலிருந்தும் நாம் தெரிந்து கொள்கிறோம். எப்படி என்றால், அகத்தவத்தை அவர் கருதுகிறார். உடல் பயிற்சி என்பது அகத்தவம் செய்வதற்கு, உடலை தகுதிப்படுத்துவதற்காக, மேம்படுத்துவதற்காக உடல்நல பயிற்சிகளை கருதுவிட்டு அகத்தவத்தை கருதுகிறார். நம்ம மனவளக்கலையில பயிற்சி திட்டத்துல வந்த உடனே உட்கார்ந்து எந்த மாணவரை பற்றி பேசணும்னா எத்தனை பேர் உட்காருவாங்க? இல்ல செய்யும் அந்த மாதிரி அந்த உடனே உட்கார வச்சு அகத்தாய பயிற்சி எடுத்தா என்ன ஆகும்? எல்லாம் எழுந்து போயிடுவாங்க. இப்போ தத்துவஞானி வேதாத்ரி மாணவர்களுக்கு நன்கு தெரிந்திருக்கிறது. ஆன்ம முன்னேற்றம், மெய் உணர்வு விளக்கம் என்பது அவர்களுக்கு கிடைத்த பிறகுதான் அவர்கள் அதனை உள்வாங்கிக் கொள்வார்கள் என்பது புரிந்து ஆன்ம உயர்வு, ஆன்மீக உயர்வு தான் அது முக்கியம் அப்படிங்கிற செய்தி அவருக்கு தெரிந்திருக்கிறது. அதனால அகத்தவம் என்பதை முதலில் அதையும் கூட ஒரு காலத்திலே எத்தனையோ பேர் இந்த தீட்சை முறைகளையும் தீட்சை எடுத்தவர்களையும் பார்த்தா மிக கடினமான முறை. இப்ப கூட அடிகளை வாதமைத்தவர் சொன்னார்கள், வெகு காலம் வரை பெண்ணிடத்திற்கு இந்த நவமுறை அல்லது தீட்சை முறை கிடைக்காத ஒரு நிலை அவர்களை இருந்திருக்கிறது. அதை முக்கியவர் தத்துவஞானி வேதாத்ரி மாமுனியர் தான். அது பெரிய செய்தி. அதை விட பெரிய செய்தி, நம்மை போன்ற சாதாரண பாமர மக்களுக்கு, எளியவர்களுக்கு இந்த தவம் என்கிற ஒன்றே கிடைக்காத நிலை இருந்து கிடைக்காது. தீட்சை தரமாட்டார். ஒரு செய்தியை கூடமாக சொல்கிறேன், புரிந்து கொள்வது. ஆணையாருக்கு இன்னொரு மடத்தினுடைய தலைவர் வருகிறார். வந்த
ஆண்டவர் நம்முடைய குருவை பார்த்து கேட்கிறார், நீங்க மறந்து போறவங்களுக்கெல்லாம் நீதி கொடுத்துருந்தீங்களா? அதுக்கெல்லாம் ஒரு முறை இல்லையா? அதனால ஒரு முறையோட தானே தருவோம், நீங்க என்ன எல்லாருக்கும் கொடுத்துறீங்க அப்படின்னு ஒரு கேள்வியை எழுது. அப்போது மதுரை சொன்னாரா, நேரம் பக்கத்துல இருந்து பார்த்தவரும் சிறந்த பெருமனை கேட்டு சொல்லுறது, அப்படி நடந்ததை பார்த்தவரை சொல்ல கேட்டு அவரிடத்துல வேதாத்திரி மோடி அவர்கள் சொல்கிறாரா, தவம் செய்வதற்கு என்ன வேண்டும்? உடல் வேண்டும், அதுல உயிர் வேண்டும், உறவாது. அப்பொழுது எல்லோருமே இந்த ஆண் உயர்வை பெறட்டுமே, நீச்சை பெறட்டுமே என்றால் நாங்கள் அளிக்கிறோம் என்று வேதாத்திரி மோடி அவர்கள் சொன்னார். அவருடைய நோக்கம் என்னவாக இருக்கிறது என்றால், இந்த உலகத்தினுடைய எல்லா மக்களும் ஆன்ம உயர்வு பெற வேண்டும், ஆன்மீகத்தில் முன்னேற்றம் காண வேண்டும் என்பதுதான் அவருடைய நோக்கமாக இருக்கிறது. முதல்ல அவங்களுக்கு வந்தவுடனே தீட்சி தான் தரும். இந்த அகத்தாய்வு பயிற்சியான மற்ற எதையும் எப்ப தரதில்லைங்க, முதல்ல தரதில்லை. முதல்ல தரது எது கேட்டா ஆன்மீக முன்னேற்றம் அல்லது ஆன்ம உயர்வு மெய் விளக்க பயிற்சி. எனவே அந்த வகையிலே இந்த அணி ஆன்மீக உயர்வே என்று பேசிய அணி அற்புதமாக தன்னுடைய வாதத்தை வைத்திருக்கிறார். ஆன்மா நயமடைய வேண்டும். நீங்கள் சமுதாயத்தில் எது செய்ய வேண்டுமானாலும் அங்கே அன்பு வேண்டும். அந்த அன்பிற்கு ஆன்மா பதப்படுத்தப்பட்டிருக்க வேண்டும். அப்பதான் ஆன்மா வரும், அந்த அன்பு வரும். அந்த அன்புதான் பயன்படும். எனவே அன்பை உயர்த்துவது, அந்த அன்பை உயர்த்துவதற்கு அடித்தளமாக இருக்கிற அந்த ஆத்மாவை உயர்த்துவது என்பதுதான் மனவளக்கலையின் முக்கிய நோக்கமாக இருக்கிறது. அதுதான் மேலோங்கி இருக்கிறது என்று அழகாக அற்புதமாக வாதத்தில். அது மட்டுமல்ல, அகத்தாய்வு பயிற்சியை கூட நீங்கள் எடுத்துக்கொண்டிருந்தால் இந்த அகத்தாய்வு பயிற்சியில என்ன ஆராய்தல் என்று பேசுகிறோம், சினந்தவத்தல் என்று பேசுகிறோம், ஆசை சீரமைத்தல் என்று பேசுகிறோம், கவலை ஒழித்தல் என்று பேசுகிறோம். அந்த கடைசியில் என்று பேசுகிறோம், நான் யார் என்று அந்த மெய்விளக்கம் பயிற்சியை தான் வலியுறுத்தி பேசுகிறோம். அப்போதுதான் மனவளக்கலை நிறைவே. அதெல்லாம் நிறைவு பெறுவதே இல்லை. வெறுமனே என்ன ஆராய்ந்தல், ஆசை சீரமைத்தல், சிறந்தவர்கள், கவலைப்பு ஒழித்தலோடு அந்த பயிற்சி முறைகளை நிறுத்தி விடுவதில்லை. அதிலும் நோக்கம், முக்கியமான நோக்கம் என்னவாக இருக்கிறார் என்றால், வந்தவர்களுக்கு நான் யார் என்கிற விளக்கத்தை தருவது என்பதுதான் மிக முக்கியமான நோக்கமாக இருக்கிறது. என்கிற வகையில பார்த்தால் மனவளக்கலையில் மேலோங்கி இருப்பது ஆன்மீக உயர்வுதான் என்று சொல்ல வருகிறேன். ஆனால் சொல்லிடலாமல் பார்த்தா இந்த பக்கம் சமுதாய உயர்வு என்று பேசியவர் அதற்கு மேல் அடுக்கடுக்காக பல செய்திகளை சொல்லி ஆச்சரியப்படுது. நானே சற்றும் எதிர்பார்க்காத வகையில இந்த பட்டிமன்றத்தின் இறுதி நிலை என்று சொல்லுவோமே, அந்த எட்ஜில் வரும்போது பார்த்தீங்கன்னா ஐயா சாமியானே ரங்கராஜையா மிக அற்புதமான தன்னுடைய வாதத்தை இந்த பட்டிமன்றத்தை திசை திருப்புகிற வகையில சில செய்திகளை சொல்லி வந்திருக்கிறார். இந்த பக்கம் இருக்கிற வாதத்தையும் ஒரு கணக்கில் எடுத்துக் கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. ஏன்னா ஒரு முடிவுக்கு வரணும்னா ஒரு பக்க அணி, ஒரு பக்க வாதம், அதை மட்டுமே பேச முடியாது. இந்த பக்கத்தினுடைய அணியெல்லாம் பார்த்தா அது சரியாதான் இருக்கு. இப்ப இந்த பக்கத்தினுடைய அணியும் சரியாக இருக்கிறதா இருக்கு பாருங்க. சீர்தூக்கி தான் நாம் என்ன பண்ணாங்க, ஒரு முடிவு போடலாம். அந்த முடிவு என்னுடைய முடிவாக இருக்காது நிச்சயமாக. அந்த முடிவு யாருடைய முடிவாக இருக்குன்னா, யாருடைய முடிவு? உங்களுடைய முடிவாக இருக்காது. உங்களுடைய முடிவை தான் நான் இன்னொரு 5 நிமிடத்தில் சொல்ல இருக்கேன். இப்போ இந்த சமுதாயத்திற்கு சொல்லும் போது என்ன சொல்றாங்க, பண்பாடு என்று பகுத்தா எல்லாரும் சொல்லுங்க, புதியதொரு பண்பாடு என்று ஒன்றை பகுத்தா அது எதற்காக வகுத்தார் என்று ஒரு கேள்வி. யாருக்கு வகுத்தாரு? புதியதொரு பண்பாடு என்பது சமுதாய பயன்பட வேண்டும், சமுதாயம் உயர வேண்டும், சமுதாய உயர்வுக்குத்தானே இந்த நெறிமுறைகள். பண்பாடு என்பது என்ன விளக்கம்னா, ஒவ்வொரு காலத்திலும் இருக்கிற அந்த நிலைக்கு ஏற்ப சில பழக்க வழக்கங்கள் அந்த சமுதாயத்தில் நிலவி வருது. அது சில சமுதாயத்தில் நிலவி வருகிற பழக்க வழக்கங்கள் காலத்தால் வழக்குடைந்து விடும். ஆனாலும் கூட அதை செய்து கொண்டே இருப்பார் இல்லையா? சில செய்திகள் வந்து தேவையற்றதாக இருக்கும். சில செய்திகளை தொடர வேண்டும், சில செய்திகளை தொடரக்கூடாது, ஆனால் தொடர்ந்து கொண்டிருப்பார். அப்போ அதில் ஒரு சீர்திருத்த வேண்டும் என்று நம்முடைய பொது தத்துவ வேதாத்திரி ஒரு பண்பாட்டு முறையை வகுத்து தந்திருக்கிறாரு.
அப்ப அது எந்த உயர்வுக்கு அப்படின்னா சமுதாய உயர்வுக்கு தானே இந்த மிக அற்புதமான வாதத்தை வைத்திருக்கிறார் சமுதாய. அதே போல இந்த ஆன்ம உயர்வு என்பதுதான் முக்கியம் என்று சொன்னால் அது தனி மனிதன். ஐயா கூட நாராயணன் அவர்கள் பேசும்போது கூட ஒரு அற்புதமான ஒரு மறைவரை அறிவு என்பது தன்னை அறிவதற்கு பயன்பட்டால் அது ஆன்மீகம் என்று ஒரு மறைவு மிகச்சரி. தன்னை அறிவதற்கு அது பயன்பட வேண்டும் என்றால் அந்த தனி மனிதன் தனக்கு பயன்பாட்டை உருவாக்கி கொண்டு விட்டார். அப்படி என்றால் அந்த பயன்பாடு யாரை சென்றடைய வேண்டும் என்ற கேள்வி இந்த முதல்ல வரலாம். இந்த பயன்பாடு தனி மனிதன் தன்னை மேம்படுத்திக் கொண்டு விட்டான், ஆன்மீகத்தில் உயர்வடைந்து விட்டான். அந்த உயர்வடைந்து விட்ட அந்த நிலையில் அந்த பயன்பாடானது அல்டிமேட்டா அதனுடைய ரிசல்ட். இந்த கடி சொல்லுங்க, மரம் வளர்ந்து காய்க்குது, பழுக்குது. அந்த கடி திரும்ப மரத்துல மண்ணிலே வளர்ந்த யாருக்கு பழம்? யாருக்கு அந்த பலன் போய் சேர வேண்டும் என்றால் அல்டிமேட்டா கன்சியூமர் போகும் இல்லையா? அப்ப அந்த அல்டிமேட் கன்சியூமர் என்பது இந்த இடத்துல ஆன்மீக உயர்வு அறிவு தன்னை அறிய பயன்பட்டாலும் அல்டிமேட்டா யாருக்கு பயன்பாடு என்பதால் சமுதாயத்திற்கு தான் பயன்பாடு என்று அறிகிறது. அப்போ அந்த சமுதாயத்திற்கு பயன்பட வேண்டும். அது எப்படி ஏன்னு கேட்டா ஒரு ஃபேமிலின்னு எடுத்துக்கிட்டாலே அது சின்ன சமுதாயம் என்றுதான் நம்ம சொல்றோம். அது ஒரு 4-5 பேர் இருக்கிற ஒரு சமுதாயம். சமுதாயம் என்று எடுத்துக்கிட்டால் நிறைய குடும்பங்கள் இருக்கிற பெரிய குடும்பம், நிறைய உறுப்பினர்கள் கொண்ட பெரிய குடும்பம். அப்படிதானே சொசைட்டி என்பது மெம்பர்ஸ் இன் லார்ஜ், அதாவது அதிக எண்ணிக்கை உறுப்பினர்கள் இருப்பார்கள். இந்த குடும்பம் என்பது சிறிய அளவில் உறுப்பினர்கள் இருப்பார்கள். அவ்வளவுதான் வித்தியாசம். அப்போ தனி மனிதன் ஒவ்வொருவரும் மேம்பட்டால் அந்த குடும்பம் மேம்படும் என்பதும், அந்த குடும்பம் மேம்பட்டால் சமுதாயம் மேம்படும் என்பதும், அந்த சமுதாயம் மேம்பட்டால் உலகம் மேம்படும் என்பதுதான் மகிழ்ச்சியுடைய நோக்கமாக இருக்கிறது. இப்ப நமக்கு ஒரு முடிவுக்கு வரணும். முடிவுக்கு வரணும்னா இதை நீங்க கருத்தில் எடுத்துக்கொண்டா முடிவு வந்து மகிழ்ச்சி என்ன நினைக்கிறாரு? இந்த சமுதாயம் மேம்பட வேண்டும் என்று சொன்னால் இந்த சமுதாயத்தில் உள்ள தனி மனிதர்கள் மேம்பட வேண்டும். தனி மனிதர்கள் மேம்பட வேண்டும் என்று சொன்னால் இப்படி வரேன், பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு சொல்லுங்க, அந்த மாதிரி இப்படி வரும். சமுதாயம் மேம்பட வேண்டும் என்று சொன்னால் சமுதாயத்தில் உள்ள குடும்பங்கள் மேம்பட வேண்டும். குடும்பங்கள் மேம்பட வேண்டும் என்றால் அந்த குடும்பத்தில் உள்ள உறுப்பினர்கள் மேம்பட வேண்டும். உறுப்பினர்கள் மேம்பட வேண்டும் என்றால் அந்த தனி மனிதர்கள் மேம்பட வேண்டும் என்றால் என்ன வேண்டும்? ஆன்ம மேம்பாடு வேண்டும், ஆன்மீக உயர்வு வேண்டும். அதைத்தான் தத்துவஞானி வேதாந்தி அவர்கள் கையில் எடுத்துக்கிறார். அதனால்தான் முதல்ல பேசும்போது மெய்விளக்க மன்றம். ஒவ்வொருத்தருக்கும் மெய் உணர வேண்டும். எப்பொழுது ஒரு மனிதன் சக மனிதனை தன்னை போலவே ஒரு மனிதன் என்று மதிப்பான்? எப்ப மதிப்பானா? எனக்கு இருக்கிற உயிர் தான் அந்த உடலிலும் இருக்கிறது, அதுதான் உயிரறிவு. வேற என்ன? உயிரறிவு என்பது வேற என்ன? எனக்கு இருக்கிற உயிர் தான் எதிரிலே உட்கார்ந்து இருக்கிறது. எனக்குள்ள இருக்கிற சிவன் தான் அந்த சீவனிடத்திலும் இருக்கிறது, இந்த சீவனிடத்திலும் இருக்கிறது என்று அறிந்து கொள்வதுதான் ஆன்மீகம். அப்படி ஆன்மீகத்தை ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் உயர்த்துவதுதான், கையில் எடுப்பதுதான் முக்கியமான நோக்கம் என்று அவர் எடுத்து முதல்ல ஆன்மீக மேம்பாட்டுக்கு பயிற்சிகளை வச்சார். ஆனா நம்ம என்ன சொல்றோம்னா, எனக்கு என்ன தலைப்புனா, மனவளக்கலை, ஒட்டுமொத்த மனவளக்கலையில் மேலோங்கி இருப்பது. ஒவ்வொரு தனிமனிதர்கள் ஆன்மீக உயர்வு முடிஞ்சிருமானா அது கொடுப்பதே எதற்கு என்பது ஒரு கேள்வி நீங்க கேள்வி. ஆன்மீக உயர்வை ஒவ்வொரு மனிதனுக்கும் கொடுப்பதை எதற்கு அப்படின்னா உலக சமுதாயத்திற்காக, உலகம் மேம்படுவதற்காக. நான் ஏற்கனவே முன்னரே சொன்னது போல ஊர் என்றால் ஊரில் உள்ள மக்கள், உலகம் என்றால் உலகில் உள்ள மக்கள். அப்ப உலக முன்னேற்றம், உலக சமுதாயம் என்று ஒவ்வொரு அடியிலையும் மகரிஷியுடைய நோக்கம் என்னவாக இருக்கிறது என்றால் இந்த உலக சமுதாயம் பயன்பட வேண்டும். அதான் ஒரு பாட்டுல கூட சொன்னாங்க, கடைசியில சொன்னாங்க, உலகோரே வயிற்று நலம் காண்பீர் என்று. இந்த இடத்துல ஒரு அடியில இருந்து அந்த வரி வந்தது. உலகோரே அப்படின்னா உலக மக்களே, உலக சமுதாயமே நான் தவம் கொடுத்திருக்கிறேன். இதெல்லாம் கொடுத்தது எதுக்கு கொடுத்தேன்னா, இதையெல்லாம் பயின்று
பயன்பட வேண்டியது யாருன்னா நீங்க தான். யாரு? சமுதாயம் தான். அப்போ சமுதாயத்தின் உயர்வை மனதில் வைத்துக் கொண்டுதான் இந்த உலக அமைதி என்று சொன்னதே என்னங்க? சமுதாய அமைதி, சமுதாய மக்களின் அமைதி. அப்போ அந்த மக்களின் அமைதி தான் அவருக்கு அல்டிமேட்டா வெள்ளோங்கி நிற்கிறது மனவளக்கலை. அதற்கு நான் சொன்னது போல ஒரு மரம் வளர வேண்டும் அல்லது பயிர் செழிக்க வேண்டும் என்றால் அதற்கு என்ன செய்ய வேண்டும்? மண்ணை வளப்படுத்தும். அது போலவேதான் மகரிஷி முதல்ல மனதை வளப்படுத்துகிற ஒரு கலையை ஆன்ம மேம்பாட்டிற்காக தவம் செய்கிறார். தவம் செய்ய செய்ய மனம் நுட்பம் பெறும், நுழைபலம் பெறும். இதெல்லாம் பெற்றுவிட்டால் அவனுடைய ஒவ்வொரு செயலும் இந்த சமுதாயத்திற்கு பயன்பாட்டுடையதாக. அதுக்கு மேற்பட்ட அவன் செய்கிறதெல்லாம் சமுதாயத்திற்கு பயன்பாடுடையதாக. அவன் சமுதாயத்துக்கு தீங்கே செய்ய மாட்டான். அப்போ அந்த தீங்கே செய்யாத ஒரு நிலையை மனநிலையை உருவாக்குவதற்கு அடிப்படையில் கையில் எடுத்ததுதான் இந்த நவமுறைகள், ஆன்மீக மேம்பாடு என்று கருதி இதனுடைய அல்டிமேட்டா மேலோங்கி நிற்கிற நோக்கம் என்பது சமுதாய உயர்வு, சமுதாய பயன்பாடுதான் என்று நான் கருதுகிறேன். அதேதான் நீங்கள் கருதுகிறேன் என்று நம்பி இந்த தீர்ப்பினை வழங்கி கொள்கிறேன். வாய்ப்போட